இல்ல இதுல அனிருத் தான் எல்லாம் திட்டுறாங்க. இது வேற மியூசிக் சரியில்லை. அனிருத் கிட்ட இருந்து ட்வீட்டும் வரல, கூட இந்தியன் டூக்கும் லாஸ்டா போடல. ஓ வாங்க பேட்மேன். அப்புறம் அவ்வளவுதான் முடிச்சுட்டுங்க போங்க. சரி இரு, இல்ல இல்ல ஒரு டீட்டெயிலா கேட்போம். இவரு தான் பாத்துட்டு வந்தாரு. அதான் ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ ஒரு மெண்டல் வீட்டு போட்டிருக்கான், ஹெவி லேக் விடாமுயற்சின்னு. சரி இல்ல இல்ல விடு, அவனை விடு. சொல்லுங்க ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. உன் குரல்ல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன ஆச்சு? சரி தூங்காம கொல்லாம போனவர் அதான் வழியிலேயே வச்சு நாசம் பண்ணிட்டீங்களா? சரி சொல்லுங்க. இல்ல என்ன முடியுமா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நாம சொன்னதான் படம் ரொம்ப அண்டர்வெல்மிங்கா எடுத்திருக்கான். எதுவுமே ஒரு என்னாச்சு, தியேட்டர்ல வந்து நான் பார்த்த தியேட்டர்ல அந்த வெடியெல்லாம் வைப்பாங்கல்ல சின்னதா தியேட்டர்ல, அத அத வாங்கி வச்சிருக்கான். எதுக்குன்னா மாசீன் வரும்போது வெடிக்கலான்னு வாங்கி வச்சிருந்தான். அத வந்து அவன் வாங்கி பசங்க வச்சிருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல படம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், அப்பதான் அவன் வச்சான். அப்பதான் நீ யோசிச்சு பாரு. ஐயோ படத்துல ஏதாவது ஒண்ணு நவரும்னு பாத்துட்டே இருந்தேன். நான் ஒரு 2 minutesல வரேன். ரொம்ப குளிருது, நான் வண்டியில ஏறிட்டு அடிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல தான் அவர் கிளைமேட் அங்க ஓவர்சீஸ்ல குளிர்ந்து தான் இருந்தது. அதான் வரட்டும், காருக்குள்ள போயிட்டு வரட்டும். இப்பதான் தேட்டர் விட்டு வெளில வந்துருக்கு. இனிமே அவ்வளவுதான், திருப்பி பைக் டூர் வேர்ல்ட் டூர் போக போறாரு. நம்ம இல்லடா, இவன் 2 வருஷம் ஏதாவது கஷ்டப்பட்டு எடுத்தாலே ஊத்திக்கும். கஷ்டப்பட்டெல்லாம் இல்ல, 2 வருஷம் கேப் எடுத்தாலே ஊத்திக்கும். அது இவனுக்கு விவேகம், வலிமை, அதன் வரிசையில் விடாமுயற்சி. ஆமா இப்போ இந்த குட் பேட் அக்லி எப்படி இருக்கும்? சும்மா தான் கேக்குறேன். அது இன்னொண்டாடே இது சொன்னா நம்ப மாட்டீங்க. அதான் வேணா இப்போ இதே மாதிரிதான் அதுவும் சொன்னோம். வெயிட் பண்ணி பாரு. அவனுங்க நிலைமைய நினைச்சா சத்தியமாடா எப்பா நீ யோசிச்சு பாரு. விஜய் கஷ்டப்பட்டு 2 வருஷம் ஏதாவது படம் எடுத்து இந்த மாதிரி ஆச்சுன்னு டிப்ரெஷன் தான். ஆனா இவனுலாம் தான், இவனுக்கு பழகிச்சு அவனுங்களுக்கு. அப்படியே தெத்து அவனுக்கு பழகிடுச்சு ப்ரோ அந்த மாதிரி. ஆனா என்னமோ நினைச்சேன் மாமி. இல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு தேத்திடுவான்னு பார்த்தா அனிருத்த திட்டுறானுங்க. என்னன்னு புரியல. அனிருத் திட்டுறானுங்க. அப்புறம் இவனை இன்னும் டைட்டில் கார்டு பார்த்தேன். டைட்டில் கார்டு கேவலமாகுது. அப்புறம் படத்துல அஜித்துக்கு டிரைவர் அவதான். இன்னொன்னு ட்விஸ்டும் இல்ல படத்துல பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இல்ல. அதேதான், அதான் பிரேக் டவுன் ரீமேக் பண்ணி அதேதான். என்ன பண்றது? ஆமா அலெக்ஸ் ப்ரோ, சும்மா தான் கேக்குறேன். எப்படி இருக்கு ப்ரோ? எப்படி புரியல. ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? சும்மா தான் கேக்குறேன். நான் இருப்பேன். நம்ம நல்லா ஒரு பாசிட்டிவ் கேக்குதாடா பேசுறது? சொல்லுங்க கேக்குது. இல்லடா, ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். அது என்ன சொல்றது, படம் வந்து கலாய்க்கிறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது கிண்டல் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ட்ரால் பண்றதுக்கு அந்த மாதிரி கிடையாது. படம் ஒன்றும் இல்லை, அப்படியே ரொம்ப ஸ்லோவா, ஒண்ணுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீனோ ஒரு மாஸ் சீனு இல்லைன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். பட் ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கிறேன்னா ஹாலிவுட் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா வரும்ல, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒரு சீனு கூட எதுவும் இல்லை. அதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. பாட்டு பிஜிஎம்லாம் கொஞ்சம் இடத்துல நல்லா ட்ரை பண்ணியிருந்தான். ஆனா ஸ்கோப்பே இல்லை சுத்தமா. ரொம்ப பழைய காலத்து ஹாலிவுட் படம்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த காலத்திலே ஓடி இருக்காது. அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டான் கொஞ்சம். ரேவந்த் குடுக்க சொல்றான்னு நினைக்கிறேன். அலெக்ஸ் கேக்குதா? ஹரிஷ்ண யாருக்கிட்ட இருந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்குன்னு பாத்தீங்களா? யாரு? நான் பாக்கலையே. மனோபாலா. மனோபாலாவா? என்ன சொல்றீங்க? அமுச்சுடுங்க. மனோபாலா எக்ஸ்பெக்டட் பெட்டர் அப்படின்னு போட்டான். எக்ஸ்பெக்டட் பெட்டர் தான். இல்லடா, இந்த படத்துல என்னன்னா நீ முட்டே கொடுக்க முடியாது. இதை நம்ம ஒன்னும் செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லடா. நம்ம வேற இதை வந்து கொண்டாடுறோம், இதெல்லாம் நம்ம தான் ஃபிளாப் ஆகிட்டோம்னா போறானுங்க. அதுவும் நம்மளுக்கும் இதுக்கும் இல்ல. மனோபாலா கமெண்ட் கீழே ஒருத்த விஜய் மாஃபியா நெகட்டிவ் ரிவ்யூஸ்
அவனையே மாத்திட்டானே கடைசியில விஜய் மாஃபியாவா. பாடி ரொம்படா டே. நான் தான் சொன்னல விவேகம். நான் வந்து எனக்கு நியூஸ் வந்த போது கூட நான் நம்பல. நான் சரின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அதான் வி பெட்டர் தேன் வீன்னு. சரி நம்ம படம் பார்க்காம சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா நிஜமாவே விவேகம்ல நீ சிரிக்கிறதுக்காக 2 சீன் இருக்கும், இல்ல ஏதோ ஒரு ஃபேன் மூமெண்ட் பாட்டு ஏதாவது ஒண்ணு கிளாப் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப 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 ஸ்லாப்பியா, ரொம்ப லத்தார்ஜிக்கா, எதுக்கு லவ் சீன் வைக்கிறானுங்க. அண்ணா தூக்கம் வர மாதிரி இருக்குமாண்ணே? தூக்கம்லாம் வராது. இது எப்படி இருக்கும்னா, உனக்கு வந்து ஒரு தலைவலியும் ஒரு வயிறு வலி தலைவலியில வந்தா எப்படி எனக்கு சொல்லவே விவரிக்கவே தெரியல. இது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது. ஒரு மாதிரி நைட் தூங்காம போறேன் நானே. ஏசன்லா நானே தூங்காம தான் போனேன். நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு வந்து கண்ணு தெரியாது, அதுக்கப்புறம் சரியாயிடும். ஓர கலைக்காதீங்க, ஓட்டு போட மாட்டானுங்க. நியாயமா பார்த்தா படமே எடுத்துருக்க கூடாதுங்க. தேவையில்லாம ஒரு அது ஏன் அப்படி சூஸ் பண்ணாருன்னு நிஜமாவே தெரியல. இல்ல இது அதான் சொல்றேன்ல, ட்ரால் பண்றதுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல படத்துல. நீங்க என்ன தேடினாலும் கலாய்க்கிறதுக்கு கூட எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு ஹீரோ வந்து இந்த எம்ஜிஆர் ஸ்டைல்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 3 வாட்டி வாங்கிட்டு திருப்பி அடிச்சா ஓகே. சரி அப்படியும் முடியா ஒரு 15 வாட்டி வாங்கிட்டு ஒரு அடி அடிச்சாலும் சூப்பரா இருக்கும். ஒரு ஹீரோ படம் முழுக்க 100 அடி வாங்கினா எப்படி உட்கார்ந்து அவன் ஃபேன் பாப்பான்? ஓ இதான் அந்த வலைப்பேச்சு சொன்னா இல்ல தர்மடி வாங்கினதான் படம் முழுக்க தர்மடி வாங்கின. இப்போ நான் யோசிக்கிறேன், இந்த படத்துல விஜயே நடிச்சிருந்தாலும் எரிச்சலா இருக்கும் ப்ரோ. ப்ரோ எரிச்சலா இருக்கும் அதெல்லாம். அதுதான்டா ஒரு சீன் அடிச்சாலே ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். ஆமா நான் ஒரு பாக்குறேன் எனக்கு பிடிச்ச ஹீரோனா, ஏன்டா அதுக்குன்னு வரவன் போறோம் இந்த படத்துல நடிக்கிற எல்லாருமே ஒரு வாட்டி அடிச்சிருவாங்கடா. இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு வாட்டி அடிப்பாங்க மிதிப்பாங்க. இல்ல அப்ப நான் பார்க்கணும் போல இது. அப்ப வலைபேசி சைக்கு இருக்கு. சரி இல்ல நான் இல்ல மொத்தம் ஒரு டவுட் கேட்க வந்து அடுத்து ஒரு ஹரிஷ் ப்ரோ இருடா. இல்ல ஹரிஷ் இல்ல இருடா ஒரு நிமிஷம் பேச விடுங்க. இல்ல ஹரிஷ் ப்ரோ டவுட் கேட்க வந்து அது கூட கேட்க விட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட இந்த படம் ஃபிளாப் ஆயில்லையான்னு தான் பேசியிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்தோடனே ஏன் எல்லாமே ஸ்ட்ராங்கா அடிக்கிறானுங்க? ஏன் செகண்ட் ஹாஃப் என்னாச்சு? நீ போடல என்ன ப்ராப்ளம்னா, உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா ஒரு பில்டப் இருக்கும். ஓகேவா? சரி நல்லா வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியிருந்தா இன்டர்வலே வந்துடும். சரி இன்டர்வலுக்கு அப்புறம் ஓகே இப்ப ஒண்ணுமே ஸ்பீடா போகுதுன்னு வெறியாயி மண்டை வெறியாயி வெயிட் பண்ணின்னு இருப்பானுங்களா. அந்த டைம்ல திருப்பி படம் முடிகிற வரைக்குமே அந்த சீன் வராட்டி எவ்வளவு காண்டா இருக்கும். அதனாலதான் செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் வெறியாயிடுவானுங்க. அதாவது ஒரு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், தலை சும்மா நடந்து வா தலை ஸ்டைலா ஒரு பிஜிஎம் போட்டு நான் கை தட்டிக்கிறேன் அப்படின்றான் பக்கத்துல இருக்கவன். ஆனா அது அந்த சீனுமே சோ சீரியஸாவே இதுல ஒன்னும் கலாய்க்கிறதுக்கு எதுவும் இல்லடா. நான் சொல்ற மாதிரி ஆனா பாவம் இந்த மாதிரி சூஸ் பண்ணி தெரியல. கண்டென்ட் மூவி நான் என்ன சொல்றேன்னா, இல்லண்ணே இப்போ 2 இயர்ஸ் அவங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் சர்வ் பண்ணிருக்காங்களா? அதுதான் என்னோட கேள்வி. ஏய் மேக்கிங்லயே வந்து எப்படின்னா உனக்கு வெப் சீரிஸ் மேக்கிங் சீரியல் மேக்கிங்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி சும்மா கேமராவை எடுத்துட்டு போய் ஹேண்டி கேமரா வச்சுட்டு அப்படியே எடுத்துருக்கானுங்க வண்டியில நடக்கிற போது நிக்க வச்சு. அந்த ஒரு மேக்கிங் அதுக்கு ஒரு அவன் ஹரிஷ் ரொம்ப தப்பு. ஹரிஷ் ரொம்ப தப்பா? சத்தமா அந்த எடுத்து வெளில வந்த நான் அப்ப பாவம் இல்லையா? படம் இங்க ரிலீஸே ஆகல. ரிலீஸ் ஆகாத படத்துக்கு நீங்க விமர்சனம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ரிலீஸ் ஆகலையா உங்களுக்கு? அங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஷோ போடல? இங்க 9 மணி தானே ஃபர்ஸ்ட் ஷோ போடுவாங்க. நானே இத தியேட்டர் தான் போயிட்டு இருக்கேன். நான் டைம் நோட் பண்ணுங்க. நான் வேற ஓவரா பேசிட்டேனே. ஐயோ நான் பார்க்க ஒரு 50 நாள் ஆகும் ஓடிடில வரதுக்கு. அதுவும் பாப்பேனான்னு தெரியல. ஓடிடில சேல் பண்ணிட்டாங்களாமா ஃபைனல் டீல்? தெரியல. வந்தா பாப்பேன். அதுவும் நெட்ஃபிளிக்ஸ் முன்னாடி சைன் பண்ணிட்டாங்கல. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த விக்னேஷ் சிவன் அப்போவே சைன் பண்ணிட்டாங்கல. அப்போ சைன் பண்ண. ஆமா அப்போ அது ஆமா. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, விக்னேஷ் சிவன் வாழ்க்கையிலேயே எவ்வளவு மொக்கையா ஒரு படம் எடுத்தா கூட ஒரு 2 காமெடி சீன்லயா சிரிக்க வச்சிருவான். அட்லீஸ்ட் அதான் பாட்டு சூப்பரா இருக்குங்க விக்னேஷ் சிவன்ல. பாட்டு லிரிக்ஸ். இதுல என்ன ப்ராப்ளம்னா, அந்த யூசுவலா நம்ம வலிமையில ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. வலிமையெல்லாம் சூப்பர் படம். நான் வந்து விவேகமே சூப்பர் படம் தான் சொல்லுவேன்.
இத எந்த படத்தோட கம்பேர் பண்றதுன்னே எனக்கு தெரியல. நேத்து ஒரு ரெக்கார்டிங் கேட்டேன். ஆழ்வாரே நான் வேற ஏனே இப்படி பயப்படுக்கிறேன், நான் தூங்காம படத்துக்கு போறேன். இரு ப்ரோ சொல்லிடுறேன், இங்க இருங்க. நேத்து ஒரு ரெக்கார்டிங் கேட்டேன், ஆழ்வாருக்கு நாங்க பாத்துருக்கோம்னு. சத்தியமா ஆழ்வார் பெட்டரா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஹரிஷ் ஜெயசூர்யா ப்ரோ, அதுவும் மதுரையில தான் ஆழ்வாரை ரொம்ப பாத்தீங்களாமே. நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவேன். இல்ல நிஜமா ஜெயசூர்யா ப்ரோ, அதுவும் மதுரையில தான் அதிகமா ஆழ்வார் பாத்தீங்களாமே. நியூஸ் எனக்கு லேட்டா அதுதாங்க கேள்விப்பட்டேன். ரொம்ப எனக்கு எப்பயுமே சின்ன வயசுல இருந்து அது எரிச்ச வரும். கோட்டைன்னு வானுங்க. ஓகே, ஐ திங்க் அவங்களுக்கு குட் பேட் அக்லி தான் இதுக்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணி இந்த இயருக்கு அவங்களுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆனா இந்த படம் நிஜமா ஃபேன்ஸ்க்கே பிடிக்காது, அதான் ப்ராப்ளம். சரி ஹரிஷ் ஒரு நிமிஷம், அந்த பிரேக் டவுன் ரீமேக் தானே, அது அப்படியே எடுத்திருந்தாலே நல்லா இருந்திருக்குமே. அது அந்த படத்தோட எங்க ப்ரோ பார்த்தேன்? பிரேக் டவுன்லாம் எங்க ப்ரோ பார்த்தேன்? அதெல்லாம் பார்க்கல ப்ரோ. ஹரிஷதான் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. இல்ல ஆமா அண்ணா மியூசிக் நல்லா இருந்தது அண்ணா. அனிருத் ஸ்கோப் அனிருத்துக்கு எங்க மியூசிக் போடுறது? சும்மா தெரு ரோட காமிச்சுக்கின்னு காரையும். ரொம்ப நாள் ஆசைண்ணா இது. என்ன அதுக்கு அப்படி கிடையாதுடா. அதாவது கேவலமா போட்டு அனிருத் மியூசிக்கு யாருமே கடிக்க மாட்டேன்றாங்கன்ட்டு ஆகுனா இவனை கடிக்கிறாங்க. இல்லடா கடிக்கிற உனக்கு புரியலையா? அனிருத்தனி இங்க கடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அஜித்தனி கடிக்கணும்னு அவசியம் கிடையாது. படமே சூற மொக்கையா இருக்கும், நீ ஒன்னதான் கடிச்சுக்கணும். ரொம்ப தப்பு. இல்ல டைரக்டர் மேலதான் தப்பு சொல்லுவேன் ப்ரோ. டைரக்டர் நான் எவ்வளவு எனக்கு புரியும் தெரியுமா? கனக தலைவனே எனக்கு நல்லா இருந்தது. படம் பார்க்கலாமா பார்க்க கூடாது? என்ன மாதிரி என்ன சொல்றது? படம் ரொம்ப இதாதான் ப்ரோ இருந்துச்சு. ஏதாவது கொண்டு போகணுமா அப்படி மாதிரி இருக்குமா? ட்விஸ்ட் இருக்காது எதுவுமே. ரொம்ப தியேட்டருக்கு இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துன்னு இருக்காங்க ப்ரோ. நீங்க ஒரு நிமிஷம் ஒரு பாசிட்டிவ் பதிவு பண்ணிக்கிறேன். நான் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல நான் பார்த்த ஏகே மூவிஸ்லயே சரியான கிரௌடு நான் பார்த்தது இந்த படத்துக்கு தான். ரீசன்ட் டைம்ஸ்ல நான் பார்த்தது இங்க இந்த ஊர்ல நிஜமாவே. ஃபில்டர் கூட போட்டுருக்காங்க. இன்ஸ்டால போற ஃபில்டரை விட இதுல படத்துல கூட ஃபில்டர் போட்டுருக்காங்க கேள்விப்படுறேன். அப்படிலாம் இல்ல ஃபில்டர்லாம் இல்ல, கொஞ்சம் டிஏஜிங் ட்ரை பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு தளபதி அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அது வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. சரி ப்ரோ, இல்ல இருங்க, ஒரு டவுட். படத்துல அந்த ட்விஸ்டும் இல்ல, எதுவுமே இல்ல. எவ்வளவுடா இருக்கும்? அது அவனுங்க என்னமோ நினைச்சு எடுக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க. ஆக்டிங்காவது நல்லா இருக்கும்னு பார்த்தா ரெஜினா வந்து கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா. அப்ப அர்ஜுன், அப்ப நீங்க சொல்றபடி கணக்கு பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து படம் ஓடாது போல. மண்டே வரைக்கும் தெரியல. நம்ம எப்படி நம்ம ஊர்ல ஆனா அதான் ஓடுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லடா. டைரக்டர் கேவலமா எடுத்திருக்கான், என்ன பண்றது? அவனை புடிச்சு கிடிப்பானுங்க. மாநாடு மாதிரிதான் வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட். அர்ஜுன் என்ன நடிக்கவே இல்லையா? ஜேஎஸ் ப்ரோ அர்ஜுன் ஒண்ணுமே இல்ல. உனக்கு நீங்க டீசர் ட்ரைலர் பார்த்தா ஒரு மோட் இருக்கும்ல ப்ரோ, அந்த மாதிரி தான் அர்ஜுன்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல. இதுல மியூசிக் இல்ல, நீ வந்து ஃபைட் இல்ல, ஆக்டர் சரியில்லை, நீ எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா படம் வந்து சூற மொக்கையா இருக்கும், புரியுதா உனக்கு? வந்து எப்படி சொல்றது, அப்படி இப்படி தெரிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. ட்விஸ்டா? ட்விஸ்ட் எல்லாம் இருக்காதுடா. ஒண்ணுமே இல்ல படத்துல. ட்விஸ்ட்னா என்ன ட்விஸ்ட்? நம்மளுக்கு தான் ட்விஸ்ட். அது எனக்கு ஒரே ஒரு இது கம்ப்ளைண்ட் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எவ்வளவு ஒரு சின்ன ஹீரோவா இருந்தா கூட படத்துல இவ்வளவு அடி வாங்க மாட்டாங்க யாருமே. அந்த அளவுக்கு அடிச்ச காண்டாவும். உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பு போதும். இந்த படத்துல எந்த படத்துல ஒரு பாட்டு? இதுலதான் படம் பார்த்து படம் பார்க்கல, படம் பார்க்காம ரிவ்யூ சொல்றீங்க, உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதே பாட்ட நீ படம் பார்த்துட்டு வா, நான் பாடுறேன், அப்ப உனக்கே கேப்ப நீ இந்த படத்துலயா வந்ததுன்னு. ஹரிஸ்புரம், இன்னொரு டவுட். இதுல ஏகே வந்து மண்டி போட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாங்க. நான் கிளம்புறேன். அந்த மாதிரி அதெல்லாம் வேணாம், அப்படிலாம் இல்ல. அவரு நடிக்க ஒண்ணுமே ஸ்கோப் இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த படத்துல. எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும், ஹானஸ்டா எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஏகே நடிச்சாரு இந்த படம். ஒண்ணுமே அது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா ஸ்கோப் இல்ல, இந்த படத்துல ஸ்கோப் இல்லையே தவிர ஏகேவே நினைச்சிருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. இந்த படம் வந்து பேசாம பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். நீ சொல்றத பார்த்தா இல்ல ரொம்ப. ஆனா இங்க பாரு, ஒரு ஹீரோ சரி டவுன் டு எடுத்தா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா அதுக்குன்னு அவரை கூட்டின்னு போய் வச்சு இப்படி எல்லாம் செய்யவே கூடாதுடா. ஒருத்தர் சரிங்க. ஹரிஷ் ப்ரோ, எனக்கு ஒரே டவுட். இதுக்கு முன்னாடி அஜித் பேசாம விக்னேஷ் சிவனே சூஸ் பண்ணிருக்கலாம் போல. மகிழ் திருமணி படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரிப் இருக்கும். எல்லா படமும் வந்து தடையற தாக்க, அப்புறம் மிகாம இந்த படத்துல ஹீரோ மாட்டிப்பான், ஆனா அதுல ஒரு கிரிப் இருக்கும். அது மாதிரி இருக்காது இல்லைங்க, கிரிப்பே இல்ல. அதான் சொல்றேன், அவரு ஒரு ட்விஸ்ட். எனக்கு வந்து மகிழ் திருமணி படம் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே அப்படி பார்த்தா ஹீரோ ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன், அவர் ஸ்டோரி அப்படிதான். இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டிப்பான், கிளைமேக்ஸ் கூட அதுல இருந்து வெளியே வருவான். அப்படிதான் இருக்கு எல்லா ஸ்டோரியும் அவருக்கு. ஆமா, இதுலயும் அப்படிதான். ஆனா ஆடியன்ஸ் தான் இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாங்க. மியூட் போடுங்க ப்ரோ. ப்ரோ த்ரிஷா தான் மெயின் இல்லையா? இல்ல மகிழ் தான் ப்ரோ. ஸ்டோரி சொல்லுங்க ப்ரோ. மகிழ் ஒரு நிமிஷம் ரஞ்சித், ஸ்டோரி எல்லாம் கேட்காது, அதெல்லாம் பாக்குறோம். கதையே இல்லடா, அது ஒண்ணும் இல்ல. ப்ரோ ப்ரோ எல்லாம் சொல்லிட்டாங்க, அதான் கன்ஃபார்ம் பண்ணதான் நான் கேக்குறேன். த்ரிஷா தான் ஏகே போடவே பிளான் பண்ணுவாங்களா? இல்ல ரஞ்சித், அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே இல்ல. நிறைய பேர் படமே பாத்துக்க மாட்டாங்க. இப்பவே எல்லாத்தையும் சொன்னா இதுதான் இதுல ட்விஸ்டும் ப்ரோ. இதுல ட்விஸ்ட் எல்லாம் இல்ல ப்ரோ. போற சீரியல்லயே அடிச்சு தேய்ச்ச கதை ப்ரோ. 300 கோடி 400 கோடி இல்ல ஒரு 2 ஷோ தமிழ்நாட்டுல ஓட்ட, அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. 2 ஷோ தமிழ்நாட்டுல போட்டோம். 6 மணிக்கு தமிழ்நாட்டுல பார்க்காம நம்ம எல்லாத்தையும் சொன்னா அப்புறம் யாராவது நிஜமாவே பாக்கணும்னு நினைக்கிறவங்க வலை பேச்சு நீங்க புட்டு வச்சிருவான். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா விக்னேஷ் கொண்டாடுவான். சத்தியமா அவன் காத்து நிற்பான். அவன் அது பிரச்சனை இல்ல, விக்னேஷ் வீட்டை வெடி கொளுத்தி கொண்டாட போறான் போல இருக்கு. அப்படி பார்த்தா பாருங்க, ரேவந்த் கீழே போயிட்டாரு. ஏன்னா ட்விஸ்ட் ரிவீல் ஆயிருமா? இது பண்றதுக்கோ இல்ல ப்ரோ. நிஜமாவே இப்ப என்ன அஜித்தே ஒரு நல்ல படம் நடிச்சா என்ன திட்டிக்கிட்டாவது கலாச்சிட்டாவது பாத்துருவோம்ல, அந்த மாதிரி கூட இல்ல. இது அதான் ப்ராப்ளம். 300 கோடியா 400 கோடியா யோசிக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. இந்த படம் தான் நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்கிரீனை விட போன் அதிகமா பார்த்தேன். ஹரிஷ்ண்ணா மேல ஒண்ணு அனுப்பியிருக்கேன், அது பாருங்க. கரடியே காரி தூக்கி வச்சிருக்கு. ஆல்ரெடி அதான்டா பேசியிருந்தாங்க. எக்ஸ்பெக்டட் பெட்டர்னு போட்டிருந்தான். நான் வந்து ரமேஷ் பாலா போட்டான்னு நினைச்சேன். அவன் அந்த அளவுக்கு இல்லையே, போட மாட்டாரு அப்படின்னு தான் பார்த்தேன். பிடிக்கலையா? ஏன்பா அவருக்கு நல்ல படமே பிடிக்காது, அவர்கிட்ட இந்த படம் இல்ல? இது ஃபாரின் படம் தானே. ரமேஷ் பாலா 5 after 5 போடுவான் பாருங்க இன்னைக்கு ரமேஷ் பாலா. எனக்கு எல்லாரையுமே விட்டுருவேன் நானு. எனக்கு இவன் ஒருத்தன் இந்த நீல சட்டையை நினைச்சாதான் ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா இப்ப இதுல இப்படி பக்க பக்குன்னு சொல்லுவீங்க, அங்க விழுந்து சிரிப்பீங்க. ஹாலிவுட்ங்கிறீங்க. அவன் ஹாலிவுட் படத்தையே வடசட்டி கேப்டன் அமெரிக்கா வடசட்டி விட்டுறாருன்னு பேசுறான். இதை என்ன பேச இருங்க. இல்ல ஹரிஷ் ப்ரோ, அவன் விவேகத்தையே வெறிக்க அடிச்சவன். இது விவேகத்தோட மோசமா இருக்குன்றீங்க. என்ன பண்ண வந்து அவன் அடிக்க மாட்டான், அந்த ரிவ்யூ பண்ணவே மாட்டான் நான் நினைக்கிறேன். அந்த கண்டிப்பா இல்ல கண்டிப்பா பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க, பிலிப் சேனல்ல அப்ரிசியேஷன் ஆஃப் விடாமுயற்சின்னு ஒரு வீடியோ வரும். பிலிப்ஸ்ல அப்ரிசியேஷன் பண்ணி ஒரு வீடியோ வரும். எதுவுமே இல்ல. ஆனா ரோட்ல நடந்துகிட்டே இருக்காரு கண்ண நேரமா இந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு 2-3 டைலாக் எல்லாம் ரொம்ப நான் என்ன நினைச்சேன், சரி கலாய்க்கிற மாதிரி ஏதாவது வந்தா நான் குரூப்ல அனுப்பலான்னு வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்தேன். அதுல நான் டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு செம்மையா செஞ்சுட்டான். அவன் ஏதோ செம்ம கான்ல இருந்திருக்கான், அது நல்லா தெரியுது. என்ன நான் வேணும்ட்டே டைலாக் வைப்பான், போங்க போய் அப்படியே நடந்துக்கிட்டே போ அந்த சைடு அப்படின்னுவான். இவருக்கு பேக் எடுத்து நடந்து போவாரு. எனக்கு என்னமோ இவனுக்கு நல்லா கட்டம் கட்டி வேணும்ட்டே ஒரு இது பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் நானு. ப்ரோ என்ன ப்ரோ ஏகே தளபதி டயலாக் எல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஜிபியூல திருப்பியும் ஏகே முதுகில் குத்தப்பட்டாரா? அந்த சீன் கண்டிப்பா இருக்கு, அதுவும் இருக்கு.
எனக்கென்னா இந்த படம் வந்து டைரக்டர் தான் முதுகுல குத்திட்டாரு போல ஏகேக்கு. ஆனா ஒரே ஒரு ட்ரால்னா அது ஏகேக்கு ட்ரால் கிடையாது. படம் ஏற்கனவே எல்லாம் செத்துன்னு இருப்பானுங்க. ஏதாவது ஒரு சீனாவது நல்ல சீன் வருமானு. அப்போ ஒரு மாஸ் சீன் வைப்பான் பாரு இன்னொரு கேரக்டருக்கு. தியேட்டர்ல பொம்பளை எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏண்டா தலைக்கு மாஸ் சீன் வைனா நீ யாருக்குடா வச்சிருக்க? இல்ல இப்ப என்ன இது வன்மம் இருக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா படம் இந்த அளவுக்கு அடிவாங்க நான் நினைக்கவே இல்லை சத்தியமா. எல்லாம் அடிக்கிறாங்க, ஒரு நிமிஷம் எல்லாம் அடிக்கிறானுங்க தலைய. இருறா ஒரு நிமிஷம் இருறா. இல்ல அதான் நீங்க பாரு, நான் சொல்றேன் நீ சும்மா இந்த மாதிரி நெகட்டிவா ட்வீட் போடுறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம இல்ல மேல பாருங்க. இல்ல அவங்க இத்தனை நாள் உப்பு போட்டா மழை போல அடிக்கிறாங்க. அதான் சொல்றேன். இருறா ஒரு நிமிஷம் இருறா ஹரிஷ். நான் அப்ப வந்து தலைக்கு எதுவும் வந்து இது எலிவேஷன் சீன் எல்லாம் இல்லையா? என்னது தலைக்கு எலிவேஷன் சீன்லாம் இல்ல? தற்கொலை பண்ணிப்பான்டா, அமைதியா இருங்கடா. ப்ரோ தலை எவ்வளவு ஸ்டைலா அடி வாங்குறாரு பாருங்க அப்படிமாங்க. ஐயோ ஸ்டைலா அடி வாங்குறாரா? ஏங்க படம் ஃபுல்லா அடி வாங்கிட்டு இருக்காரு அவரு. நான் சொல்றேன் இந்த ஒரு பெரிய ஃபேன், ரொம்ப தீவிர ஃபேன்லாம் இருப்பானுங்கல்ல, அதாவது தலைய மாசாவே பார்க்கணும், நடந்து வந்தா போதும் அந்த மாதிரி அவனுங்களாம் ஃபுல்லாலாம் பார்க்கவே மாட்டாங்க படம். ப்ரோ ஸ்கிரீனை கல்ல எடுத்து அடிச்சு விடுவானோ ப்ரோ, தலையே அடிக்கிறியாடான்னு. நாளைக்கு என் தலைமை மம்மி வினோத்தோட ரிவ்யூ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கவுண்டமணி செந்தில் கவுண்டமணி கிட்ட வாங்கினதோட இந்த படத்துலதான் இவர் அதிகமா இருக்காரு. அந்த அளவுக்கு நீ உங்களுக்கு வெறுத்துருவான். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபேன் கிடையாது, ஆப்போசிட் கேங்கு. நம்மளுக்கு பாக்குறதுக்கு அது ஓகே, நம்மளுக்கே ஐயோ போதும் பாவம் இல்ல. அந்த படம் தொடங்கி எப்ப நான் திருப்பி அடிப்பாரு? எவ்வளவு அவசுக்கு அப்புறம் திருப்பி அடிப்பாரு? இல்ல 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 ப்ரோ, நான் நினைச்சேன்னா ஒன் டைம் இல்ல ப்ரோ, படத்தோட கடைசி half an hour தான் அவரு அடிப்பாரு. அடி வாங்கிட்டு இருப்பாரா? அதுக்கு இல்ல இல்ல ப்ரோ, இல்ல அதுக்கு நீ அடிக்காமலே இருக்கலாமே. இல்ல எனக்கு புரியல, கடைசி half an hour தான் அடிப்பாரு, அப்பயும் அடி வாங்குவாரா? என்னங்க நீங்க சொல்றதே அப்புறமா அடி வாங்குவாரு. அதாவது இப்போ ஒரு எலிவேஷன், இப்போ ஒரு ஹீரோவை அடிச்சுக்கினே இருக்காங்க, அவர் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு பீக்காவது போகணும்ல, 2 அடி அடிச்சு திருப்பி அடி வாங்கினே இருப்பாரு. அந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. சபாஸ். இப்ப என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, கமல் வந்து சண்டியர் டைம்ல குடிச்சிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் சும்மாதான் இருந்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எனக்கு. இல்ல நான் அப்பவே சொன்னேன், இல்ல போகும்போது பாத்து போங்க, ஒரு பெட்ஷீட்டை தின்னு போட சொன்னேன். இல்லடா எனக்கு தெரியும்டா, படம் நல்லா இல்லன்னு நிஜமாவே தெரியும் எனக்கு. ஆனா நம்ம அதுக்குன்னு வன்மத்தை வந்து படம் இல்ல ஒரு விஷயம் சொல்றேன். படம் ரிலீஸுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல இவர் சொன்னாரு, விவேகத்தை விட கேவலமா இருக்கும்னு கேள்விப்பட்டேன்னாரு. இல்ல எனக்கு லைட்டா டவுட் இருந்தது. ஏன்னா விவேகத்தை விட எப்படி ப்ரோன்னு. ஆனா அத நிஜமாவே நான் ஃபுல்லா நம்பல. பட் ஆனா அது அதை விட இவ்ளோ பண்ணுவானுங்க. இல்ல நான் சத்தியமா சொல்றேன், விவேகத்துக்கு கூட 3 மார்க் எல்லாம் கொடுத்தானுங்க. இதுக்கு ரொம்ப அடிக்கிறானுங்க. இதுதான் செம்ம அடி வாங்குறாங்க. இதுல ஒரு மெசேஜ், ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் எதுவுமே இல்ல. லவ் சீன்லாம் எடுத்து வச்சிருக்கான், உனக்கு இரிட்டேட் ஆயிடும் பாக்குறதுக்கு. ஹரிஷ் நான் அந்த குரூப்ல அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுங்களேன், என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்டா. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியை டைட்டில் மாத்திருங்க ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் ரஞ்சித், இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, டைட்டில் கார்டு முன்னாடியே வந்துச்சு. என்னடா பண்ணி வச்சு டைட்டில் கார்டா இது? அதான் சில பேருக்கு தெரியல. இதுல நான் டைட்டில் கார்டு பார்த்தேன், ஒரு பெரிய ஹீரோனா ஒரு டைட்டில் கார்டுன்னு ஒரு பேங்கர் ஒண்ணு இருக்கும்ல, அது என்னடா டப்பு டப்புன்னு நிக்குது. இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் எப்படின்னா, ஒரு மாஸ் சீன் கூட இல்லாம ஒரு நார்மலா ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல எடுக்கணும். ஹாலிவுட் ஸ்டைல்னா என்ன சொல்றது, ரொம்ப ஹீரோ காட்டினா சாதாரணமா காட்டுறது, இந்த பில்டப் ஸ்லோ மோஷனு அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அதுக்குன்னு இப்ப என்ன இதுல ஒன்னும் இன்ட்ரோல சொல்லிட்டா ஒன்னும் யாரும் ஃபீல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. கதவை திறந்துட்டு நடந்து வந்த, கதவை கூட திறக்கல, ரொம்ப நடந்து வருவாரு சும்மா கேமரால. அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரோ வச்சா என்ன பண்றது ப்ரோ? அது மாதிரி எடுக்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டா ஸ்கிரீன் பிளேவில் மாஸ் காட்டணும் ப்ரோ. ஸ்கிரீன் பிளேவிலையும் சொதப்பிட்டா அப்புறம் அது என்ன ஒர்க் ஆகும்? ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும். இப்போ மகிழ் படம் அப்படிதான் இருக்கும், யதார்த்தமா இருக்கும், அதே மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கும் தெரியுமா ஸ்கிரீன் பிளேலாம். அதுவுமே மிஸ்ஸிங். எனக்கு டைரக்டர் மேலதான் செம காண்டாயிடுச்சு. இல்ல தடையற தாக்கல ஒரு சீன் இருக்கும், அருண் எல்லாம் மாட்டிப்பான், வெட்டி குத்துதான் சொல்லிட்டு அந்த அருவாளை தூக்கி நான் ரவுடி முன்னாடி ஓடுவான் பாருங்க.
அதான் மச்சான் அவன் நம்மளே பார்த்து ஓடி வரான்னு அது பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கு. அருண் விஜய்க்கு அஜித் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. அது வேற பிளாஷ்பேக்க காமிக்கிறேன், ரொமான்டிக் சீனை காமிக்கிறேன் அப்படின்லாம் ஐயோ டிஏஜிங் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பண்ணிருந்தாங்க. பட் அது பாக்குறதுக்கு சரி இப்ப நான் சொன்னா வேற மாதிரி இருக்கும். நான் எதுவும் சொல்லல. அதெல்லாம் ப்ளூ சட்டை மாறன் பார்த்து பாரு விடுங்க. அதெல்லாம் ப்ளூ சட்டை பேசிடுவார். டிசப்பாயிண்டிங் தான். அந்த ஆளு சொன்னா சேட் அங்கிள் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. சத்தியமாவே 2 வருஷம் கழிச்சு இவனுங்களுக்கு இப்படி ஒரு படம் வரணும்னு நான் நிஜமாவே மனசார கூட நினைக்கல. இல்ல நீங்க வேற நான் இல்ல நானே ஒரு ஒன் டைம் பாக்குற மாதிரி தான் வரணும் எல்லாருக்கிட்டே சொல்லிருந்தேன். இல்ல ஹரிச்சனா நான் என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு நினைச்சா இது அதை விட கேவலமா இருக்கும் போல இருக்கு. வந்து ஓப்பனிங் இருக்காது ஆனா கண்டென்ட் கிளிக்கர் லாங் ரன் இருக்கும்னு நினைச்சிட்டு ப்ரோ. நிஜமாவே செகண்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு டீசென்ட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா டுவர்ட்ஸ் இன்டர்வல் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகும். ஆனா அவரு அதாவது ஒரு ஹீரோக்கு ஒரு கேரக்டர் இருக்கணும், அவருக்கு ஒரு பவர் இருக்கணும்ல, ஏதோ ஒரு ஸ்மார்ட்னஸ், அவருக்கு இந்த ஸ்கில் இருக்கணும்ல, நல்லா சண்டை போடுவாரு, நல்லா கார் ஓட்டுவாரு அப்படின்றதே ஒரு ஸ்கில் மாதிரி காமிக்கணும்ல. அதுவும் இல்லாம ரொம்ப நார்மலா ட்ரீட் பண்ணிட்டான். கண்டிப்பா ஏகே டசன் ப்ரோ பைக் சீன் இருக்கா ப்ரோ? பைக் இல்ல ப்ரோ, கார் தான். அதாவது ஏகே வந்து அந்த ஒரு டெம்ப்ளேட்லயே பண்றாரு, இல்ல டெம்ப்ளேட் விட்டு ரொம்ப வெளியே வந்துடுறாரு, மீடியமா பண்ண மாட்டேங்கிறாரு. ஆமாமா, இதெல்லாம் வந்து ஏகே தொடக்கூடாத படம். அதாவது அவர் இன்ட்ரோ மார்க்கெட்ல உள்ள வருவார்ல, அப்ப கூட அவர் இந்த படத்தை நடிச்சிருக்க கூடாது. ஆனா 1000 விமர்சனம் சிவா மேல இருந்தாலும் கொஞ்சம் கெத்தா காட்டிடுறான் அஜித் படத்துல. இல்ல அவனே பரவாயில்ல போலையா எவாலுவேஷன் எப்படியாவது. வாய்ஸ் கேட்கல ப்ரோ, ஸ்லோவா கேக்குது. அஜித்தை காப்பாத்த சிவா தான் வரணும். தெரியல, நிஜமாலுமே அது கிளிக் ஆகி அவங்களுக்கு விசுவாசம் மாதிரி ஓடிச்சுன்னா கூட பரவாயில்லதான். என்னன்னு தெரியல, ரீசெண்ட் டைம்ல நம்ம போன வருஷம் எண்ட்லயும் பார்த்து கங்கா அப்படின்னானுங்க, அவனுங்களுக்கும் இதா நடக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, என்ன ப்ராப்ளம்னே தெரியல எனக்கு. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ் நல்லா நல்லா ஆக்சுவலா ஒரு அவங்க ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்றக்கூடிய அளவுக்கு அவங்கவுங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. சும்மா மசாலாவா நடிச்சு விட்டு சும்மா வந்துட்டு போனாலே கோட்டு போட்டு வந்துட்டு போனாலே விசில் அடிச்சு பாத்துருப்பானுங்க. அத போய் நான் சொல்றது அதுதான் கலாய்க்கிற மூடே இல்ல, வருத்தப்படுற மாதிரி இருக்கு, பரிதாபப்படுற மாதிரி இருக்கு. ஆனா ஜாலியா தான் இருக்கு ப்ரோ. ஜாலியாலாம் இல்லடா, சீரியஸாவே சொல்றேன். இல்ல அவன இல்ல உனக்கு ஆவணம்டா மாதிரி இது. ஆனா இல்ல பாக்க போன் ஏத்தி பாக்குறப்போ 2 வருஷம் அவங்க பேசின பேச்சு எப்படி அவங்க பண்ணது எல்லாமே. நான் வந்து இதுல வந்து லைட்டா கொஞ்சம் இது சொல்றேன். என்னன்னா பிரேக் டவுன் ஸ்டோரிய கொடுத்தவரை வந்து நீங்க குறை சொல்லாம பிரேக் டவுன் ஸ்டோரி எடுத்தவரையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். எனக்கு எங்க தெரியுமா மேட்ரு, எனக்கும் நீ சொன்ன பாயிண்ட் தான் முதலே கடிச்சுது. அவன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல ஓபன் பண்ணோன்னா தலைதான் எனக்கு பண்ண சொன்னாரா, அவரு வேணுங்கிறத நான் பண்ணி கொடுத்தேன்னா அன்னைக்கே எனக்கு டவுட் ஆச்சு. இல்ல ப்ரோ நான் இல்ல அப்பயே சொன்னேன். அதான் என்னைக்குமே எந்த டைரக்டரும் போட்டு கொடுக்க மாட்டான். நான் இது என் கதை இல்ல, அவரு சொன்னதான் எடுத்தேன்னு சொன்னாலே அப்படியே முடிஞ்சு. முன்னாடியே ஒண்ணு நடந்திருக்கு இதே மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியே. அவரு எடுக்க சொன்னதான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவரு தனுஷ் சொல்லுவாரு ப்ரோ தொடரி படத்துல, நான் எனக்கு கதையே சொல்லல, நான் ஓகே பண்ணிட்டேன், அவரு சொல்றத நான் பண்ணிட்டு வந்தேன் அப்படி சொல்லுவாரு. தொடரி படத்துக்கு தனுஷ் சொன்னாரு. பட் nevertheless this is எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா என் பக்கத்துலலாம் ஒரு சரியான ஃபேன் உட்கார்ந்துருந்தான். அவனெல்லாம் நினைச்சாதான் எனக்கு கவலை ஆயிடுச்சு. அவன் ஸ்கிரீனை பாக்குறான், கத்துறதுக்கு ரெடியா இருக்கான். அவனுக்கு ஆசை மனசுக்குள்ள கத்தணும், நிறைய கத்தணும், தலைக்கு கத்தணும் அப்படின்னு. ஆனா அவன் உட்கார்ந்துன்னு வாயா அப்படி முடிகிறான். அவனுக்கு கடைசி வரைக்கும் ஒரு சீன் வரல கத்துறதுக்கு. அதெல்லாம் நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் மட்டும் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்கா
இருக்கும் ப்ரோ ஃபேன்ஸ் நான் கோட் படமே ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ்குள்ள போகக்குள்ள அவங்களாம் நார்மலா தான் இருப்பாங்க. செலிப்ரேட் பண்ண அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் டேவே போட்டுக்கிறதுலாம் ரொம்ப பார்க்கட்டும். சரி விடுங்க, நம்ம ரொம்ப பேசுறோம்னு நினைக்கிறேன் படத்தை பத்தி. சரி, யாராவது பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்க்கட்டும், அவங்க ஓன் டிசிஷன் எடுக்கட்டும். அது இது அதுவும் இன்னும் சொல்லிட்டேன், ரிவ்யூ போடுங்க, ஏதாவது ஒரு 2-3 ட்வீட்டோட நிறுத்திக்கோங்க. நானும் நிறுத்திக்கிறேன். படம் பாக்குறப்ப போட்டு ரிவ்யூவர்ஸ் இல்ல கொடுமை என்னன்னா, இல்ல இவனுங்க யார் நம்பினானுங்களோ அவனுங்களே நெகட்டிவ் ரிவ்யூ தரானுங்க. அந்த அளவுக்கு தான் படம் இப்படி ஆனதுதான் அவனுங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இல்ல கோலிவுட் 1000 crores அடிச்சிரும்ல தம்பி, கொஞ்சம் வெளில போயிட்டாப்பா. இல்ல இந்த ஒரு பையன் லவ் ஃபெயிலியர் இருப்பானே, நான் மனசு வருத்தத்துல இருக்கேன், உனக்கு சிரிப்பு கேக்குதா? ரமேஷ் பால் இன்னும் ரிவ்யூ போடல போல. அவன் மட்டும் தான் பாக்கி. அவன் விவேகத்தையே 4 மார்க் போட்டான். இல்ல யூகே வந்து இதுல வந்து லைக்கா உருவான யூகேலயே வந்து பிரீமியர் போடாதப்பே நினைச்சேன்டா ஏதோ இருக்குன்னு. இல்ல இதுல ஒரு நிமிஷம் இல்ல ஹரிஷ் ப்ரோ எப்படிதான் இருந்துச்சு, அப்பவே சொன்னாடா போகாத என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் வந்து ஈவினிங் நைட்டு, எனக்கெல்லாம் வந்து இப்ப லேட் நைட் 3 மணி ஆகுது. இந்த நேரத்துல மட்டும் அந்த படம் பிரீமியர் போயிட்டு வந்திருந்தேன்னா வந்து என்ன பண்றதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்ப போக வந்திருப்பியான்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா இவராவது தாங்கிச்சு, நீ எல்லாம் டக்குன்னு தூக்கிடுவ. இல்ல கங்குவாவே பாத்துட்டு வந்துட்டேன், இது பாத்துட்டு வர மாட்டேன்னா சொல்லலாமான்னு தெரியல. கங்குவாவே கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஐயா இல்ல கங்குவாச்சு அந்த டிராயிங் சீன் நல்லா இருக்கும், அந்த படம் வரையற சீன். இது அது கூட இருக்குமா தெரியல. ஏதோ ஒண்ணுக்கு சிரிக்கிறதுக்காக, அதான் நான் சொல்றேன்ல, ஏதோ ஒரு சூரமுக படத்துல ஆப்போசிட் சிரிக்கிற மாதிரியாவது ஒரு சீன் வச்சிருக்கணும்ல, அது கூட இல்ல இதுல. அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். அதுவுமே இல்லாம நம்மள யோயோ பண்ணிட்டான். ப்ரோ கேக்குதுங்களா? கையில என் பொண்டாட்டிரா. என்ன காது கொஞ்சமா மங்கிட்டு வருது. இல்ல ப்ரோ, தியேட்டர் போலாமா? ஓரளவுக்காச்சும் போங்க ப்ரோ, இல்ல போங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. என்ன நம்ம பார்க்காத மொக்க படமா? பாத்துருங்க, போயிட்டு பாத்துட்டு நீங்க சொல்லுங்க உங்க ரிவ்யூவை. எல்லாருமே தான் சொல்றேன். தெரியல, எனக்கு சில படம் இந்த மாதிரி ரொம்ப மொக்கையா இருக்கும். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலர் செம்ம மொக்கையா இருந்தது, அந்த படம் ஓடலையா? சோ தெரியல, இது என்னோட இதுதான் சொல்றேன். யாரும் நாளைக்கு படம் நல்லா தானே இருக்குன்னீங்கன்னா இதுவே கூட ஒரு பாசிட்டிவா கூட இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப இல்ல இது எப்படின்னா மச்சான், இல்ல எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஜெயிலரை கோத்து விடுறது. மேல பாருங்க எல்லாம் திடீர்னு இந்த படத்துல ஜெயிலர் இல்ல ப்ரோ, ஜெயிலர் செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணா நல்லா. நீங்க செகண்ட் ஹாஃப் தானே மைனஸ். இல்ல ஜெயிலர்ல பிளஸ் என்ன பாத்தீங்களா? இதெல்லாம் பண்ணலாம். ஆனா இல்ல ப்ரோ, நான் அதான் கேட்டேன். இல்ல செகண்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப் பார்த்த உடனே தான் எல்லாம் நெகட்டிவ் ஸ்ட்ராங்கா போட்டானுங்க. அதான் கேட்டேன், விடாமுயற்சி செகண்ட் ஹாஃப் எப்படி இது. ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு எக்கோடிக்குறா. சரி, சாவஸ்டேராம் போல ஏத்தி பாப்போம். செகண்ட் ஹாஃப் எக்கோடிக்குறா. விக்னேஷ் நான் உங்களுக்கு தான் எனக்கு இல்ல செகண்ட் ஹாஃப் சத்தியமா இவ்ளோ ஸ்லோ பேஸ் திருப்பி எக்கோடிக்குது. அதான் இப்போ இவ்ளோ ஸ்லோ பேஸுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிக்கப் ஆயிருந்ததுன்னா படம் இவ்வளவு மொக்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, நல்லா இருந்திருக்கும். அது அவன் டைரக்டர் தான் மொக்க பண்ணிட்டான். இதுல எதையும் யாரையுமே குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன் ரொம்ப. ஒண்ணு சொன்னீங்க, இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் வரலான்னு. ஆல்ரெடி 200 ரூபாய் கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க ப்ரோ ஒரு குரூப். பாசிட்டிவ் ரிவ்யூ இல்ல கொடுப்பாங்க. வேலை இல்ல ப்ரோ, இல்ல வேலைக்கே இல்ல வேற குரூப் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. மார்னிங்கே ஷோ டைம்னு நிறைய பேர் ட்வீட் போட்டாங்க ப்ரோ. கருப்பு சேவ மேல ஒன்னு அனுப்பிச்சிருக்க பாருங்க, மகிழ் ட்ரூ ஃபேன் பாய் ஆஃப் விஜய்னு. இல்ல 1 கோடி செலவு பண்ணாலும் இந்த படத்துக்கெல்லாம்
இல்ல என்ன ப்ரோ ஒண்ணுமே பண்ண அவங்களுக்கு ப்ரோ முடியாது இல்ல என் பெர்ஸ்பெக்டிவ்ல. இல்ல நாம மட்டும் அடிக்கிறோம் நினைப்பாருங்க, மேல போயிட்டு சூர்யா ஃபேன்ஸும் சேர்ந்து கேக்குதா? அடிக்கிறானுங்க. நானு அதுவும் இவெல்லாம் நாம வந்துட்டு எங்கடா அஜித்துக்கு இல்ல அடிக்கிறோம்? இல்ல பைத்தியக்காரன், இல்ல இல்ல நம்ம எங்கடா நேத்து வரைக்கும் அடிக்கிறோம்? இவனுங்கெல்லாம் நீ ஏன்டா கண்டென்ட் நேத்து கொடுக்குற? வரைக்கும் அஜித்துக்கு போட்டு தான் தானே. நம்ம எங்கடா அடிக்கிறோம்? இப்போ ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க தெரியுமா கோட்டுக்கு, ம். ஸ்பேஸ் எல்லா ஃபேண்டமும் போட்டு நெகட்டிவ்னு சொல்லி பேசி சிரிச்சு அத வேணும்ட்டே ட்ரை பண்ணாங்க தெரியுமா. அப்படி பண்ணியுமே ஒண்ணும் பண்ண முடியல. அத ப்ரோ அது காலையில 5 அதுதான் மணிக்கு சொல்றேன். காலைல 5 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணாங்க, ஸ்பேஸ் போட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது யூஸ்வலா பண்றத நம்மளும் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படத்துக்கு பண்ணிருக்கலாம் முன்னாடி சொல்ற பாஸ்ட்ல. பட் அத அந்த ரேஞ்ச் எல்லாம் தாண்டி போயாச்சு. தளபதி வந்து எவனுமே கேட்டு கண்டுக்காம இருக்கிறான். ரிவ்யூன்றதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. இது வந்து கொஞ்சம் இதுதான் கஷ்டம். இப்போ ஏகே வந்து ஒரு 5 படம் வரிசையா சூப்பரா கொடுத்து இட்டு குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவரும் அந்த லெவலுக்கு போயிடலாம். அப்புறம் பீப்புள் வந்து கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா ஒருத்தன் ட்வீட் போட்டுக்கிறான் ப்ரோ, நீங்க மோகன்ஜி கூட அக்னி புத்திரனே பண்றீங்களான்னு. ஆமா சீரியஸ், நான் என்ன சொல்றேன், ரொம்ப கிராமத்து பேரரசு படம், இந்த திருப்பதி இந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருந்தா ஒரு காமெடி 2 சீனு ஒரு டான்ஸ் ஏதோ ஒண்ணு வச்சு ஓட்டிட்டு இருப்பானுங்க. அனிருத்லாம் எவனாக கிடைப்பானா சான்ஸ்? நம்மளுக்கே பசங்க வந்து ஒரு படம் 2 படத்துல வரலன்னா எப்ப அடுத்து வருவான் அப்படின்னு யோசிப்பானுங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டானுங்க. 2-3 இடத்துல பிஜிஎம் வந்து நல்லா போட்டிருந்தான் அனிருத். அவனுக்கு இவ்வளவுதான் ஸ்கோப்பே. அதை மீறி என்ன பண்றது? தலை கையில கன்னு மவனை செதற போகுதுன்னா அப்புறம் புஷ்னு போயிடும். ப்ரோ வெப்பன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணாங்கன்னு வந்துச்சு, என்ன ஏதோ இருக்கா? என்னது? கன்ஸ்லாம் நிறைய கன்ஸ் காட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ரிலீஸ்க்கு முன்னாடி. கன்ஸ் காட்டுவாங்களா ப்ரோ அந்த பிரேக் டவுன் மூவிஸ்ல நிறைய கன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மூவில இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் அப்படிலாம் இல்ல ப்ரோ. அவ்வளவு கன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு இப்போ ஒரு அதுவும் கிளைமேக்ஸ் கூட வந்து ஒரு தமிழ் படத்துல வந்த கிளைமேக்ஸ் தான் எண்டு கிளைமேக்ஸ். அது நீங்க நான் சொல்லல, நீங்க பாத்துட்டு நீங்களே என்ன படம்னு சொல்லுவீங்க. சோ அதோட ஒரு எண்டிங் தான் வச்சிருக்கானுங்க. ஒரே ஒரு கத்தியா ப்ரோ, ஒரே ஒரு கத்தியா முதுகுல குத்துற மாதிரி வரும். அந்த சீன் வரும். அத நான் எதனால குத்துவாங்கன்னு சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். இந்த மாதிரி நானாவது உங்களுக்கு சஸ்பென்ஸ் கொடுக்குறேன். என்ன திருஷா குத்துவா அதானே? இவன் ஒருத்தன் அப்படிலாம் இல்லடா நீங்க நினைக்கிற மாதிரி. நான் அதுக்குதான் சொல்லாம இருக்கேன். இல்ல பொடி படத்துல அந்த சீன் வச்சிட்டாங்க கம்னர் இருக்கும். இல்ல அதெல்லாம் இல்ல, நான் தான் இல்லன்னு சொல்லிட்டேனே அதெல்லாம். இல்ல அதான் வேற ஏதாவது இல்ல வேற ஏதாவது காட்டுறதுலாம் தான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் கூட இல்லையா? செகண்ட் ஹாஃப் டேய் படத்திலே ஒரு சீன் தான் நல்லா இருக்கும். படத்திலே ஒரு சரி விடுங்க கேக்குது. படத்திலேயே நிஜமா அந்த கார் ஓட்டுவார்ல சீனு, அது வந்து தலை தெரிய விட்டுச்சு உலகம் போல மாஸ் காமிச்சிச்சு. ஆனா அந்த ஒரு சீனுக்கு விசில் அடிக்கிறதுக்காக எவனாவது உள்ள போய் உட்கார்ந்தான்னு வையே, அந்த சீன் வரும்போது முழிச்சிருந்தானா விசில் அடிப்பான். முடிஞ்சு போன் ப்ரோ. அந்த ஃபிளாஷ்பேக்லாம் கட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணா அப்புறம் இருக்குமா? இல்ல வழக்கமா ஏகே படம் வந்தா டிராவல் பண்ணி கலாச்சின்னு ஏதாவது இது பண்ணிருப்போம். இப்பெல்லாம் பாவமாகுது. என்னன்னே தெரியல, என்னன்னே புரியல. பாவம். அவன் கைய அந்த டைரக்டர் கைய கட்டி போட்டுருக்க கூடாது, வெட்டி ப்ரோ. இல்ல அவன் உஷாரா இன்டர்வியூலே சொல்லிட்டான், இந்த படம் கதை சொன்னது அஜித்குமார், எடுக்க சொன்னதும் அவர் தான், எடுத்தது மட்டும் தான். பாராட்டலாம். இல்ல அது உண்மைதான் ப்ரோ. அதுதான் எடுக்க சொன்னதே அவர் தான், எடுத்தது. நான் என்ன நினைச்சிட்டேன், இளைச்சாருல பயங்கரமா செம்மையா சரி காமிச்சிருவானுங்க நல்லா எங்க வரும் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த மாதிரி யங் ரோல்ஸ் கூட நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு போகும்போது அதே மாதிரி போய் பாருங்க. அதெல்லாம் ஜிபியூல தான் ப்ரோ வரும், இந்த படம்லாம் அப்பயே எடுத்தது இல்ல. இல்ல இதுலயும் வரும். இதுலயே உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ கிடைக்கும் ஜிபியூல எப்படி இருக்கும்னு. எடிட்டிங்லாம்
என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பான். திடீர்னு குண்டா இருப்பாரு, திடீர்னு ஒல்லியா இருப்பாரு. எந்த சீன் எப்ப நடக்குது ப்ரோ அது ரேஸுக்கு புதுசா பார்த்துதான் ஒரே உடம்பு குறைச்சிடல ப்ரோ. அது விட்டுப்பட்டதெல்லாம் எடுத்திருப்பாங்க. ப்ரோ அது அப்படி இல்ல, அது வலிமையில வெளியே வரக்குள்ள உடம்ப குறைச்சிட்டாருன்னு 2-3 சீன் எத்தி ஏமாத்திட்டு இருக்கான். வலிமையில ஹேர் ஸ்டைல் அப்பப்போ மாறிட்டே இருக்கும்ல ப்ரோ, ஒரு செகண்ட் அது மாதிரி. ஆனா ஹரிசனே படம் நீங்க மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமாடா என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்கேன். வீடுக்கு போறதுக்கு வழி தெரியாம வேற எங்கேயோ போயின்னு இருக்கேன் நானே. விடா முயற்சி பண்ணுங்க, போயிடலாம். ஆமா அந்த பிஜிஎம் ப்ளே பண்ணிட்டு ஓட்டுங்க ப்ரோ. எனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்டா. படத்துக்கு எதுக்குடா விடாமுயற்சின்னு பேர் வச்சான்னு தெரியலடா எனக்கு. இது அண்ணே ஆனா உண்மையிலே வந்து இன்சைட் ரிப்போர்ட் எல்லாம் சொன்னாங்கண்ணே. நானும் ஏதோ லைட்டா தான் அடி வாங்குவோம் அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு அடி வாங்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அதே சர்க்கிள் தான். என்ன விவேகம்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. நான் எப்படா அந்த மாதிரி ஒரு படத்தை எவன்டா எடுக்க முடியும் வாழ்க்கையில அப்படின்னு ரொம்ப தைரியமா போயிட்டேன். அதுக்கும் மேல ஒரு படத்தை எடுத்து காட்டுவேன்னு எடுத்துருக்கான் பாரு. அதுவும் இவ்வளவு நல்ல நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ, இந்தியன் 2 கங்குவா அந்த லைன்ல வைக்க வேண்டியதானே. அது இன்னும் பார்க்கல. இந்தியன் 2 கூட அலெக்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இந்தியன் 2 கூட எனக்கு தெரியல, யோசிச்சு பாக்குறேன் இப்போ இந்தியன் 2 எப்படின்னு. இந்தியன் 2ஓட இது பெட்டர்னு சொல்லலாமான்ற அளவுக்கு வாய் வருது. பட் நான் இன்னும் முழுசா யோசிச்சுட்டு சொல்றேன். இல்ல இது இதோட கம்பேர் பண்ணும்போதே தெரியுதுதான் நிலைமை எப்படி இருக்குதுன்னு. கருமம் ஹரிசனே விவேகம் மாதிரி இருக்கும் லவ் சீன்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே தோணுச்சு, என்னடா காஜல்லாம் உனக்கு இல்லடா. விவேகத்துல கடைசி பாட்டை விட்டுரு, மீதி பாட்டாவது நல்லா இருக்கும். இங்க சவாடிக்கா நல்லா இருக்கும். உனக்கு அந்த உடம்ப ஃபுல்லா குறைச்சதுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ற மாதிரி விவேகத்துல வந்து ஒரு சில சீனாவது பரவாயில்ல, அப்புறம் தான் படம் மயிறு மாதிரி இருக்கும். அது பாத்தியா பரவாயில்ல புரியும். இல்ல ப்ரோ, என்ன கேட்டா உண்மையில இப்ப எவ்வளவு எனக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பீஸ்ட் வந்துட்டு உண்மையில தொட்டு கும்பிடுற. நேத்தான் பேசின இந்த விக்னேஷ் ப்ரோ கிட்ட கேட்டு பாருங்க. நேத்து ஸ்பேஸ்ல பீஸ்ட் வந்துட்டு இல்ல வாயே திறந்துடாதீங்கடா. அதெல்லாம் வந்து நானு இவன் இருக்கான்ல. இல்ல ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம். இல்ல சொன்ன கண்டென்ட் இல்லங்க, சொன்ன கண்டென்ட் என்னன்னா, அஜித் படம் ஒன்னொன்னா ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் பீஸ்ட் கால் தொட்டு கும்பிடுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குதுப்பான்னு, சூப்பரா இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச அவனுங்க போட்டு. எனக்கு தெரிஞ்ச ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா சொல்லணும், நல்லா இல்ல ஏன் தலை இப்படி பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லணும். அப்போ ப்ரோ அது சொல்லிருந்தா அந்த படம்லாம் இப்ப வலிமையே வந்திருக்காது ப்ரோ. அப்பயே மாறி இருப்பாரு அவரு. விசுவாசம் வலிமை அந்த டைம்ல மாறி இருப்பாரு. சொல்ல மாட்டாங்க. இங்க அவரே எப்ப கிளம்பலாம் தாங்க இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபேன்ஸியா தான் படம் இல்ல ரொம்ப நிஜமாவே ஐ திங்க் அவர் இன்ட்ரெஸ்ட் பேஷன் எல்லாமே ரேசிங் தான் நினைக்கிறேன். அவர் நிஜமாவே அதுல நான் உண்மையா சொல்றேன், அந்த ரேஸ்ல அவரு ஜெயிச்சு அங்க நின்னு அந்த போட்டோல அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அந்த மனுஷன் இது வரைக்கும் படத்துல கூட அந்த ரியாக்ஷன் குத்தது இல்ல. உண்மையா அந்த ஆத்மார்த்தமா நிஜமாவே நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதுலதான் இருக்காரு. சீரியஸ்லி அதுல ஏதாவது நல்லா போயிருந்தா அவரு இது பண்ணிருந்தா மேபி முன்னாடியே ஒரு ஏர்லியா போயிருந்தா சைன் பண்ணிக்கலாம் போல் இருக்கு. அவருக்கு அதான் சந்தோஷமா இருக்கு. இந்த ரைஃபிள், ட்ரோனு, அந்த கார் ரேஸ் அதெல்லாம் வந்து இஸ் ரியலி ஹாப்பி வைல் டூயிங் தோஸ். ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பா இருக்கு. அதாவது இந்த ஸ்டோரி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல ப்ரோ. எங்க சூர்யா ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கங்குவாக்கு வந்து இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு டிசாஸ்டர் ஆச்சுன்னு தெரியும் கங்குவா. ஆனா இந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க முதுகுல குத்துற மாதிரி பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ டேரிங்கா போட்டு அடிக்கிறாங்கன்னு இப்ப கூட ட்வீட் எல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் கூட இல்ல இது அதுதான் சொல்றேன். இது வந்து நம்ம வந்து ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாம் தேவை கிடையாது. அதாவது இப்ப நீங்க படம் பாக்குறீங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டு நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் எப்படி சொல்றேன்னா ப்ரோ, கங்குவாக்கு இவங்க வந்து சப்போர்ட், இவங்க போய் சப்போர்ட் பண்ணாங்களே. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அவங்க முதல்ல குத்திட்டாங்க. இல்ல நீங்க சொல்றது தப்பு. இப்போ ரூல்ஸை மாத்திட்டாங்க. என்னன்னா டிவிக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரும் ரிவ்யூ போடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது.
ஓட்டு ஏங்க போட மாட்டேன்னு என்னங்க கமெண்ட் இது வரும். ஜனநாயக இல்லைங்க இல்ல ஜனநாயக சீரியஸா அப்படி படுகொலையா எப்படி இருக்கீங்க. தாங்க சொல்றாங்க? நான் இதுதான் கேட்டேன், இது இவங்க தான் ரஞ்சித் இல்ல நான் இதெல்லாம் என்ன ஜனநாயக சொல்றேன், படுகொலை. ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டடா ஒரு டேக் போடுறது, இல்ல அதுக்கு நெகட்டிவிட்டி படமே பாக்குறதுக்கு முன்னாடி வந்து அந்த படம் நல்லா இல்லைன்னு ஓட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் ஓகே. அதெல்லாம் நம்ம பண்ணல, அது வரைக்கும் ஓகே, அவ்வளவுதான் ப்ரோ பண்ண முடியும். இதுக்கு மேல ஓட்டு போட்டா போடலன்னா என்னன்னு போயிட வேண்டியது. ஏங்க அவங்களுக்கு அவ்வளவுதான் புரிதல் அரசியல். இதுக்கப்புறம் என்னதாங்க பண்ண முடியும்? இதுக்கப்புறம் நாங்க ட்விட்டர் தாங்க விட்டு போகணும். எதுவும் படம் கருத்துன்னு இதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடாதா? எதுவுமே பண்ண வேணாம், அதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், படம் பாக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கவங்க தயவு செஞ்சு பைரசி இல்லாம தியேட்டர்ல போய் பாத்துருங்க, பரவாயில்ல. பிளான் இருந்தா பாத்துட்டு நல்லா இருக்கு இல்ல வேணாம், இல்ல பரவாயில்ல இருக்கு. டேய் நீ ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற? இல்ல பாக்குறவங்க எனக்கு ப்ரோ, எனக்கு தோன்றதை நான் உனக்கு சொல்றேன், அவரும் சொல்லிக்கடா. சொல்றாரு. நீ உனக்கு நீ சொல்லிக்க, புரியுதா ப்ரோ? இப்ப இல்ல அவருக்கு தோன்றதை அவர் சொல்றாரு, எனக்கு தோன்றதை நான் சொல்றேன், உங்களுக்கு தோன்றதை நீ நீங்க மத்தவங்கள நீ எப்பறா நீ இல்ல நீ நான் படமே மத்தவங்க எல்லாம் சொல்லி பார்க்காத இப்ப இல்ல பேசுனது நான் தானே. உங்களுக்கு தோணுதா இப்ப விக்னேஷ் போய் பாருங்க, எனக்கு பார்க்க தோணல. அப்படி கிடையாது. ஒரு படத்தை பார்த்துதான் ரிவ்யூ இது சொல்லணும். பார்த்தவர்கிட்ட இப்ப கேள்விதான் வந்திருக்காங்க. மூடிட்டு உட்காரடி. அப்புறம் ஏன் ப்ரோ கங்குவா போல போகலையா? டே அன்னைக்கு எனக்கு முதுகுவல்டா. எனக்கும் இப்ப முதுகு வலி ப்ரோ, நான் போன்ல பாத்துக்கிறேன். நீ போவாத, உங்ககிட்ட சொல்ல, மத்தவங்கள போவாதான் இருக்கு உனக்கு உரிமை இல்ல இல்ல மத்தவங்க போறது அது அவன் மகிழ் திருமேனி அன்னைக்கு பேசியிருந்தீங்கல்ல, படத்துல வில்லன் டைலாக் பேசுவான் வில்லன் மாதிரின்னு. எனக்கு நிஜமாவே இப்ப அப்படிதான் கேக்குது. செம்ம வில்லத்தனம் பண்ணிட்டான். நைஸ். ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு தான் எனக்கு புரியல. பாவம், சீரியஸாவே பாவம். ஏங்க ப்ரோ இல்ல ப்ரோ, இன்னொன்னு ப்ரோ, அந்த ரெஜினா காசன்ட்ரா ஏதோ அந்த இது நெகட்டிவ் ரோல் பண்றாங்கன்ற மாதிரி அது ஏதாவது பண்ணிருக்காங்க. அவ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்கா, நல்லா ஆக்ட் பண்ணிருக்கா, பயங்கரமா. நிறைய அர்ஜுன் அவ வர சீன்ஸ் எல்லாம் சிலது வந்து செம்ம. அர்ஜுனுக்கு ஏதாவது ஸ்பெஷலா பிஜிஎம் ப்ரோ? பிஜிஎம் போடுறதுக்குள்ள அது அவ்வளவு வராது அந்த அளவுக்கு. இல்ல ஹரிஷ் பண்றது எப்படிதமாகுது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா சொல்லணும், அடிச்சு சொருவிட்டு சாரி வேலையாடா. ஏன்னா பைத்தியக்காரா, இங்க என்ன படத்தை அடிக்கிறமாடா ஒரு பாட்டு. இப்ப இல்ல உங்களை யாரா ஒரு எல்லாத்துக்கும் இது பண்ணீங்க? இல்ல எல்லாருமே நீ என்னமோ இதுக்கு அடிக்கிறதுக்காக. எந்த ஹீரோவும் சத்தியமா இந்த ரோலுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிள், அதாவது என்ன சொல்றது, ரொம்ப 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 சிம்பிள் ரோல்னா எப்படிதான் ஏகே என்ன மைண்ட் செட்ல பண்ணாருன்னு தெரியல. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இந்த ரோல்லாம். இல்லங்க நீங்க அடி வாங்கணும். எனக்கு இதுதான் ப்ரோ, எனக்கு உண்மையாலும் படத்தை பார்த்தவன ஏன்னா வலைபேச்சு கூட இதான் சொன்னாங்க. இதுக்கு பாக்குறவங்க யாரா இருந்தாலும் டென்ஷன் ஆடுவாங்க. ஏன் அஜித் ஒரு ஃபேனே பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆடுவாங்க, அந்த மாதிரிதான் சொன்னாங்க. நீங்களும் அந்த மாதிரிதான் சொல்றீங்க. அவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. அவர் ஏகேவை பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து திட்டுவாங்க, ஃபேன்ஸே பார்த்து திட்டுவாங்க, அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஓப்பனா. இது அவரோட மாஸ்டர் பிளான் தான் ப்ரோ. ஆல்ரெடி உங்க லைஃப் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்லும் போது கூட ஒரு சீனை தான் சொன்னாங்க, ஆனா அது படமே எப்படி இருக்கு? அவங்க சொன்ன இதுல மகிழ் கூட நிறைய சீன் வந்து இது பண்ணல, ஏகே தான் உள்ள புகுந்து சீன்ஸ் எல்லாம் மாத்தினாரு அப்படின்லாம் கூட இன்டர்வியூல சொன்னாப்ல. சொல்லிட்டாரா? ஆமா ஏகே நிறைய சீன்ல இன்வால்வ் ஆகி மாத்திருக்காரு. இல்ல அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு ப்ரோ, இது என் படமே கிடையாது, எனக்கு இது சம்பந்தமே கிடையாது, அவர் கொடுத்தாரு நான் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓப்பனா அவர் ஒதுங்கிட்டாரு மகிழ். எனக்கு அந்த சேவலுக்கு சம்மந்தம் இல்ல. ஏன் தெரியுமா ப்ரோ, அவரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மீகா மண்ணா இருக்கட்டும், ஒரு தடமா இருக்கட்டும், அவருக்கு ஒரு இது பெஞ்ச் ஒண்ணு செட் பண்ணி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதுல விடாமுயற்சின்னு ஒண்ணு வரும்போது அவருக்கு அது பிளாக் மார்க்கா நிக்கும்ன்ற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார் போல. இது என் படமே கிடையாதுன்ற மாதிரி. நல்ல டைரக்டர் தான், ஸ்டோரி நரேஷனே சூப்பரா பண்ணுவார். நம்மளால 3 கதை ஓகே பண்ணார் ப்ரோ அவர்கிட்ட. ஆனா இது கிடையாது, வேற கதை. ஓகேங்களா? இந்த கதைலாம் தளபதி பண்ணிருந்தாருன்னா நான்லாம் படம் பாதியில எந்திரிச்சு போயிட்டு இருப்பேன். என்னாலலாம் இவ்வளவு அடி வாங்குறதெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. லியோ டு கோட், இது லியோ கோட் அப்படில கதறின்னு தானே 2 நாளா நீங்க அதே சாப்பிடுறீங்க, இது சாப்பிட மாட்டீங்களா? அதான் சொன்னாங்க, விபி வந்து செட் பண்ணி அனுப்புனதே தலை தான் நாங்க. ஆனா இங்க மகிழ செட் பண்ணி அனுப்புனது யாருன்னு தெரியல. இல்ல இன்னொன்னு சொல்லிட்டா, சத்தியமா உண்மையான ஏகே ஃபேன்ஸ் வந்து யோசிப்பாங்க, நம்ம நிஜமாவே பாவம் பண்றோம், அதனாலதான் நம்மளுக்கு இப்படி நடக்குதுன்னு. இதுக்கப்புறம் தளபதியை பத்தி பேச மாட்டானுங்க.
எண்ணம் போல் வாழ்க்கை ப்ரோ. ஹரிஷ் என்ன காமெடி பண்றீங்க? அப்படின்னா எப்பயும் நான் யூஎஸ்ல பார்த்தேன் ப்ரோ. எனக்கு என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இதுல தோணுச்சு. என்னன்னா மத்த படத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு. அமைதியா இருந்தாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது, வலிமையை கம்பேர் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங்ல கத்துனானுங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியாயிட்டானுங்க. ஃபுல்லா தியேட்டரே அமைதியா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, தலைய போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் வந்து வன்மத்துலலாம் சொல்லல. சீரியஸா சொல்றேன். அதாவது ஒரு சீன்லயாவது திரும்ப அடிப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா, அடி வாங்கிக்கிட்டே இருக்க மாரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சலார விட மோசமா இருக்கு. அந்த நம்ம ஒண்ணு எலிவேஷன் எதிர்பார்ப்போம்ல. அடுத்து இவன் அடிக்க போறான்டா அப்படின்ட்டு. அது எனக்கு இதுல என்னமோ மிஸ் ஆன மாரியே இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் இல்ல, செகண்ட் ஹாஃப் வரைக்குமே. இல்ல சலார் ஒரு ரீசனோட எடுத்தது. அடிப்பாரான்னு பார்த்து அவர் வந்து அது ஃபுல்லாவே எலிவேஷன் மூவின்னு வைங்களேன். அது வேற. இது கமர்ஷியல் மூவி. இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது மாஸான ஒரு சீன்ஸ் இருக்கும். அப்படிதானே எதிர்பார்த்து இவரோட ஃபேன்ஸ்லாம் போவாங்க. ஆனா ப்ரோ இவ்ளோ படம் ஸ்லோவா பார்த்தவங்களா போகணுன்ட்டு ப்ரோ படம் பார்த்தவங்களா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இது கங்குவா விட பரவாயில்லையா இல்ல கங்குவாவை விட ஒஸ்டா அதை மட்டும் சொல்லுங்க. கங்குவா பெட்டரா இருந்துச்சு இதை விட. அப்போ புரிஞ்சுது. In terms of entertainment value வந்து ப்ரோ அந்த படம் நான் வந்து அப்பயே better. சொன்னேன் ப்ரோ, கங்குவா எனக்கு பிடிக்கும். ப்ரோ என்ன கடிச்சானுங்க ப்ரோ. சீக்கிரம் போட்டு டேய் அமிச்சிரு. டேய் யாரும் இருடா யாரும் இருடா விக்னேஷ் அலெக்ஸ். ப்ரோ, இருடா இல்ல ஹரிஷ் இல்ல ஹரிஷ் அண்ணாக்கு யோலோ பாட்டுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. யோலோவா? எவ்வளவு அது இல்ல நான் சொல்றேன், ஒரு அளவுக்கு ஏதோ ஒண்ணு காமெடி ஏதோ ஒண்ணு இருக்கும், சிரிக்கலாம், ஐயே என்ன இப்படி இருக்கு, ஏதாவது ஒண்ணு யூ கேன் டெல் சம்திங் அபவுட் இல்ல இட். நீங்க இந்த காமெடின்னு படத்துல நீ எதுவுமே எதுவுமே இல்லையே சொல்ல ப்ரோ. முடியாது. ஒரு சீன் கூட இல்லையே. நீங்க எந்த அதான் காமெடி பிளாட், பாத்தீங்க? ஃபுல் பிளாட் ஸ்மார்ட்னஸ் இருக்கும்லடா. ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் பயங்கரமா யோசிச்சு ஒண்ணு பண்ணுவார்ல, அப்போ ஒரு ஃபேனுக்கு வந்து செம்ம ஸ்மார்ட்டா ஒண்ணு பண்ணார்ல அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. அது கடைசி வரையும் வரவே இல்லை. இல்ல ஆக்சுவலா டிஏஜி அந்த எல்லாம் டைட்டில் பண்ணாங்கன்னு வேற ஒரு உருட்டுனாங்க. ஆனா சத்தியமா இன்னொன்னு அந்த அப்படிலாம் இல்ல. ஏதோ ஏஐ வச்சு எனக்கு எடிட் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. அந்த டைட்டில் கார்டு கூட பத்மபூஷன் போடலைங்களா? அது போட்டுருக்கலாம். ப்ரோ இவ்வளவு சொல்லிட்டு நீங்க போய் தியேட்டர்ல போய் வேற பாருங்கன்னு வேற சொல்றீங்களே, இது நியாயம் இருக்கா? இல்லப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலாம், கங்குவாவே ஓகேவா? பரவாயில்லன்ற போது இல்ல இல்ல யாரும் ப்ரோ பார்க்க வேணாம்னு டவுட் சொல்லல. எனக்கு. இல்ல எப்பேற்பட்ட குப்பை படமா இருந்தா கிளைமேக்ஸ் கொஞ்சம் தேத்துவானுங்க. இது கிளைமேக்ஸ் கூட முக்கியம். ஹரிஷ் ப்ரோ வாடா எனக்கு ஒரு வாடா டவுட். பிரணவ் ஹரிஷ் ப்ரோ அரசு தரப்பு இந்த வைக்கலா டவுட் சேர்த்துடுறா கேக்குறேன். நீ. இல்ல இல்ல இந்த பாட்டுல புரியல எல்லாரும் என்னது? எல்லாரும் எப்பேற்பட்ட குப்பை கையோட படமா இருந்தாலும் இருங்க, எப்பேற்பட்ட குப்பை படம் கிளைமேக்ஸ் தேத்துவானுங்க. இந்த படம் கிளைமேக்ஸ் கூட புதுசா. ஆமா, அது எனக்கு தெரியாது. எங்க உனக்கு கிளைமேக்ஸ் இருக்குது, எங்க இன்ட்ரோ என்ன எதுன்னு தெரியாது, தலகாலே புரியாது. அப்ப என்ன ப்ரோ பாத்துட்டு போதே முடிஞ்சிடுச்சா? ஹரிஷ் ப்ரோ இப்ப அந்த டயலாக் ஒண்ணு வந்துருச்சு தானே, எல்லாரும் உலகமே கைவிடும் போது உன்னை நீ நம்பு. அதுக்கு அந்த படத்தை அதுக்குரிய படம் தானே. எல்லாரும் கைவிடுவதுக்கு அந்த படம் மட்டும் நீங்க அஜித் ஃபேன் மட்டும் பாப்பாங்க. எல்லாரும் கை விட்டா பரவாயில்ல தலை, நீயே கை விட்டியன்னா என்ன பண்றது? நான் ஒன்னே அந்த மாதிரிதான் ஓகே ஆயிடுச்சு. நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு கிளம்பிடுறேன். எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்றாங்க, அந்த ஒரு சீன் இருக்கா அப்படின்னு. தலை நடிச்ச சீன், அந்த சீன்லாம் இல்ல. அது தலையே நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எந்த சீன் ப்ரோ? நம்ம விஜய் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற ஒரு சீன் ப்ரோ. அது ஒரு ஹியூமர் ப்ரோ. ஒன்னா கேட்க மாட்டாங்க, இருக்கான்னு டிஎம் பண்றாங்க. இந்த அதனால லாங் அது சீன் ப்ரோ, நல்லா இல்ல. லாங் வச்சுன்னு இந்த என்ன படம் இது, பரமசிவன் அஜித் மாதிரி. ஏங்க அவன் அங்க ஓரமா நின்னு தண்ணி குச்சிட்டு இருப்பான் ஒருத்தன், அவனை 2 செகண்ட் காமிப்பானுங்க. அவனுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. ஓ அவன் வேறயா? ஓரமா நின்னு தண்ணி குச்சிட்டு வாட்டர் கேன் போட வந்தவன். இல்ல ப்ரோ, பிரேக் இல்லடா, பிரேக் டவுனே 1.5 மணி நேரம் படம். அது பாக்க 2 மணி நேரம் அளவுக்கு ஸ்லோவா இருக்கும். அடிச்சு வச்சேன்னு சொன்னானுங்க. ஹரிஷ் ப்ரோ கேக்குதுங்களா? நான் பாக்கலடா பிரேக் டவுன், நான் பாக்கல. இல்ல ப்ரோ அந்த பிரேக் டவுன் நான் பார்த்தேன் ப்ரோ. பீக்கி பிளைண்டர் இருப்பா. பீக்கி பிளைண்டர் அந்த ஷெல்பி கேரக்டர், அது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாருங்களே, அது ஏதாவது கேரக்டர் வருதுங்களா? பீக்கி பிளைண்டரா? இல்ல பீக்கி ஜோசியம் பாக்குற ஒரு செல்வின்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த மாதிரிதான் இருக்கும். இல்ல ப்ரோ அதுக்கு இல்ல ப்ரோ. அது அது போட்டோ ஷூட் பார்த்தோம்பா இந்த படத்து ஷூட்டிங் அப்ப. இல்ல 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 அதுக்கு இல்லப்பா, அந்த போட்டோ ஷூட்ல ப்ரோ. அது ஏதாவது படத்துல யூஸ் பண்ணிருக்காங்களா? இல்லப்பா அது படம் இல்ல இல்ல அந்த மாதிரி போட்டோ ஷூட் ஒண்ணு பார்த்தேன், விடாமுயற்சி போட்டோ கிளிக்னு. சோ அதான் இருக்கா இல்லையா நம்ம ஏன்டா நக்கல் பண்ண போறோம். அதெல்லாம் யாரு, அவங்க கிட்ட தான் ஐடி கார்டு இருக்கு.
ஒருத்தவங்க போட்டாங்க அனில் திருமணின்னு. இன்னொன்னு ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, கிளைமேக்ஸ்ல திருச்சாவை காப்பாத்திடுவான்ல. அது கிளைமேக்ஸ் எல்லாம் இப்படி கிளைமேக்ஸ் போய் இப்ப கேட்டு அட சொல்லுங்க. இல்ல இல்ல சொல்லுங்க. நான் இங்க பாதி உசுரோட ஊசலாடிட்டு இருக்கேன். இப்ப திருச்சா காப்பாத்துறா இல்லையா ரொம்ப முக்கியமா? இல்ல இது எப்படின்னா இல்ல அப்போ எனக்கு இல்லடா இரு மச்சான், இல்ல அப்போ எனக்கு வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன இல்ல ப்ரோ அது கேட்பான் தெரியுமா? இல்ல அப்போ எனக்கு திருமண வாழ்க்கை படத்துக்கு போனவங்கள முதல்ல காப்பாத்து. கதை சரி இல்ல ஏங்க இல்ல கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. காப்பாத்தினாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா நானு. சரி, படம் DM பாக்குறவங்க எங்கேயுமே spoil பண்ண மாட்டேன். ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க. டவுன்லோட் பண்ணி பாக்குறது கூட ஒண்ணும் இருக்காதா? ஏன்டா இப்படி பண்ற? டவுன்லோட் பண்ணி தானே பார்க்க போறேன். தியேட்டருக்கு போய் பார்க்கணும்னு ஆசையா இருப்பாங்க அவங்களுக்கு. இல்ல இது எப்படி தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம், பிரின்சிபல் கிட்ட அடி வாங்கிட்டு இன்னொருத்தவனை உள்ள தள்ளுற மாதிரி இது வேணாம்பா. நான் உனக்கு இது பண்றேன்டா, உனக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே ஓகே. ஆனா உங்களை பார்த்தாதான் சிரிப்பா இருக்கு. என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா? படம் போய் பாரு. நான் பார்க்காதது காரணமே நான் பேசாம மார்னிங் போவோம். $10 $15 டிஃபரெண்ட். பிரீமியர் பார்த்தா $25, மார்னிங் பார்த்தா $10. இதுக்கு இல்லடா நான் நாளைக்கு நான் யூஎஸ் வரேன்டா, அதனால நீங்க பாத்துக்கலாம். தவிர்த்திருக்கலாம். எனக்கு மட்டும் என்ன வேண்டுதலா போய் பார்க்கணும் பிரீமியர்னு? எவ்வளவு வரும்ன்றீங்க கலெக்ஷன்? 180 தான் வரும்ன்றீங்க போல. ஏய் கலெக்ஷனா கம்மனே. அவனாவது கேட்டானா நான் சொல்றேன். நீங்க சில வார்த்தையெல்லாம் எடுக்காதீங்க. இல்ல கோடி இல்ல இது எப்படி இல்ல சத்தியமா தப்பான முடிவு எடுத்துருவானுங்க. இல்ல ப்ரோ இல்ல அஜித் படம் அஜித் படம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து ஓடுனாலே 200 கிட்ட தான் போகும். இதெல்லாம் எனக்கு கலெக்ஷனை பத்தி சொல்ல தெரியாது. ஆனா லைக்கா இதுக்கு மேல படம் பண்ண மாட்டேன். ஹரிஷ் ப்ரோ எனக்கு ஒண்ணு மட்டும் இல்ல, அஜித் ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரினா இந்த என்ன மக்கள் வந்து பாத்துருக்காங்க அந்த படம், அவ்வளவுதான். இல்ல ஹவுஸ்ஃபுல்லா போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும். நிஜமாவே வந்த கிரவுடுக்கு நான் சொல்றேன், படம் நல்லா இருந்துச்சுன்னா வீக்கெண்ட் திருப்பி பாத்துருப்பாங்க. வந்த கிரவுட் அப்படியே ரிப்பீட். உனக்கு தெரியல நல்ல படமா இருந்தா கண்டிப்பா வீக்கெண்ட் எனக்கு தெரிஞ்சு இல்ல வர்ற ரிவ்யூல அப்படி இருக்குதுன்னா டிக்கெட்டே கேன்சல் பண்ணிட்டு போற மாதிரி இருக்குது. இவனுங்க அப்படிதான் வரானுங்க பாதி பேர். உன்னை நம்பு உலகமே கைவிடும் போது. அதான் இந்த இளமச்சா அந்த கேப்ஷன் மாத்தின மாதிரி இருந்துச்சுதான், உலகமே உன்னை நம்பும் போது கைவிடு. நான் ஹரிஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். உங்களுக்கு ஒரு கொத்தடிமையோட இது மேல வந்திருக்கா ப்ரோ? இவன் ட்வீட்ல அனுப்பாதீங்க ப்ரோ, சும்மா இல்ல அதுதான் அவன் படம் பாக்கலங்கிறது எனக்கு தெரியும். அத படிச்சு மட்டும் பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு சிரிப்பு வருதுன்னு மட்டும் பாருங்க. இல்ல முதல்ல அட்டென்ஷனுக்கு போட்டுதான் இந்த மூதேவிங்க, அதையும் எடுத்து அதுதான் அவன் படம் பார்க்கலாம். ஏத்தி எதுக்கு ப்ரோ நீங்க என்னன்னு சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க. ஊப்பிங்க வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ போடுங்க. இல்ல எப்பா டேய், இப்படி ஒரு படம் எடுத்துட்டா எல்லாரும் எங்களை லோ எக்ஸ்பெக்டேஷன்லயே வச்சிட்டு இருந்தீங்க. படுபாவில என்னடா படம் இது, பட்டாசா வெடிக்குது, எவ்வளவு மா சீன்ஸ் மயிர்குச்செரியும் சீன் வச்சுட்டு குடும்ப படம் மாதிரி கமக்கமா பேட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க. இம்ப்ரெஷனுக்காக போட்டுக்குது நாய் ப்ளூடூத். அடப்பாவில இதெல்லாம் நான் சொல்றேன், கண்டிப்பா அஜித் ஃபேன் அவனா பார்த்தானா அவனதான் அடிப்பாங்க. என்ன கலாய்கிறியான்னு அவனுங்களுக்கே தெரியும். இல்ல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்துட்டு சீட்டு நுனியில தான் உட்கார்ந்து பாப்பாங்களாமே. அப்படியா? விட்டேன்டா. இல்ல ஆமா, எப்போ வெளில எந்திரிச்சு போனா நுனியில உட்கார்ந்திருப்பாங்க. இதெல்லாம் 100 ஆண்டுக்கு ஒரு முறை போற்றக்கூடிய படம்டா. 100 ஆண்டிற்கு ஒரு முறை. ஓகே ஓகே. பேசாம அவனை ஸ்கிப் பண்ணிட்டு குட் பை டேக்கே போயிருக்கலாம். இல்ல நீங்க சொன்னதை கேட்கும் போதே எனக்கு இதை பார்க்கணும் அவ்வளவு சிரிப்பு வந்தது. இன்னொன்னு லெரினே போகும்போது நான் சொல்லியிருக்கேன், ஒன்னே சொல்லிக்கிறேன். நான் இது சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு சென்னையில இருக்கான், அவனும் விஜய் ஃபேனு. அவனா எப்படின்னா அஜித் படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா பார்க்கவே மாட்டான், நெகட்டிவா இருந்துச்சுன்னா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து கொண்டாடுறான். ஒரு நிமிஷம், விவேகமா இருந்தா கலாய்க்கிறது நீங்க சொல்ற மாதிரி பார்க்கலாம். இது வலிமையோட தான் எப்படி இருந்தா எப்படி பார்க்க? இல்ல இது உனக்கு காண்டா இருக்கும்.
என்னடா இப்படி பண்ணி ஆனா வச்சிருக்கீங்கன்ற காண்டா இருக்கும் உனக்கு. அதான் இது ஆனா ஏதாவது அஜித்தை பார்க்க பாவமா இருக்குண்ணே. இதுதான் எல்லாரும் கலாய்க்கிறதுக்கு முதுகுல கூட குத்திக்கிட்டு தகுதி இல்லாத இருக்கீங்க. படம் மாதிரி. ஆனா அஜித்தை பார்க்க பாவமா இருக்கு அலெக்ஸ். எல்லாரும் முதுகுல குத்திக்கிட்டு இருக்கீங்க மாறி மாறி. நீ நிஜமா படம் பாரு, சத்தியமா நீ ஃபீல் பண்ணுவ. இவ்வளவு நடந்து இவ்வளவு வேணாம் பரவாயில்ல, இவ்வளவு வேணாம் இவ்வளவு அரிசி நடக்கூடாது. நேத்து வந்து சின்ன பையனும் 300 கோடி கொடுத்துட்டு போறான். இவ்வளவு வேணாம் இருக்கான் பாவத்தை. ப்ரோ இன்னைக்கு என்ன கம்முனிரியா ஏதாவது ஆயிட போறானுங்க. கம்முனு இருப்பா. ஆல்ரெடி மன வருத்தத்துல இருக்கேன். படம்னா படத்தை பேசுறா, எதுக்குடா வேற எல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டு? இல்ல கம்பேர் இல்ல, பாவத்தை கஷ்டமா இருக்குல்ல பாவம். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஹரிஷ் ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம் ஹரிஷ் ப்ரோ. அதான் ப்ரொடியூசர் ஃபேக்கு, இது ஃபேக்கு, அது ஃபேக்கு, ட்ராக்கர் ஃபேக்கு, பிஎம்எஸ் ஃபேக்கு, நாளைக்கு இப்பதான் படமே ஃபேக்குன்றானுங்க போல. சாவட்டவனுங்க நமக்கு என்ன, நம்ம டிசாஸ்டர் அட்டாக் ஓட்டானுங்க. அவங்க எப்பவுமே புலம்புறதாண்டா. புதுசா டேக் ஓட்டுற மாதிரிலாம் இல்ல, எப்பவுமே லூஸ் இப்ப அந்த படத்தை அடிக்கிறமாடா, படம் சிம்பிள் அதுவா போட்டோம். இல்ல நான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிக்கிறேன். இல்ல சுந்தர பொட்டி அமிச்சிரு. நைட் என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம். என்கரேஜ் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ அவங்கிட்ட வெத்தலை போட்டு கேட்டேன். அன்டில் அத வயசு எனக்கு காசே கிடையாதுங்க அப்படிங்கறத தவிர கண்டிப்பா பார்க்க முடியும். மென்டல் பீஸ் முக்கியங்க ஃபர்ஸ்ட். இல்ல ஹரிஷ் ப்ரோ அவனுக்கு 5ஆம் தேதி அலெக்ஸுக்கு சம்பளம் வந்திருக்காது, அதால அப்படியே பாக்குறான் ப்ரோ. டேய் மென்டல் பீஸ் முக்கியம்டா. நான் கங்கவாக்க இந்த மாதிரி போய் அடிவாங்க. இல்ல அவனுக்கு சொன்னானுங்க தானே 5ஆம் தேதி. டேய் இப்போ ஏன்டா அந்த மாதிரி பேசுறீங்க? எங்கயாவது இழுத்துட்டு வந்துருவீங்க மென்டல். இல்ல மென்டல் பீஸ் ப்ரோ. அப்படி வருதா? ஏதான் எங்க போனாலும் தப்பாகுது. அவன டிக்கெட் புக் பண்ண இல்ல டிக்கெட் புக் ஆகுதுன்னு சொன்னானுங்க. எல்லாருக்கும் 5ஆம் தேதிக்கு பிறகுதான் சம்பளம் விடும், அப்பதான் டிக்கெட் எல்லாம் புக் ஆகும். இதுல இல்ல என்னைக்குமே இல்ல ஃப்ரெண்டும் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இருங்க. என் ஃப்ரெண்டும் ஹரிஷ் ப்ரோ மாதிரி ஒருத்தர் இருப்பான். என்னன்னா மொக்க படத்துக்கு போவான், நல்லா இருக்குன்னு கோத்து விட்டுருவான். நம்ம போய் ஊம குத்து வாங்கிட்டு வரும்போது தான் சொல்லுவான், இல்லடா மச்சான் உண்மையிலே உண்மையிலே அது இந்தியன் டூக்கு போனவன் தானே இவன் சொல்றான். டேய் அவரு தானே கூட வந்து அவரு கூட தானே போனேன். அப்ப 2 பேரும் சேர்ந்துதான் குத்து வாங்கிட்டு. அதான் கங்குவாக்கு தான் அலோனா போய் மாட்டீங்கன்னு தனியா. இதுக்கும் போயிட்டு இந்த செகண்ட் ஃப்ளாப்பா ப்ரோ இந்த படம்? என்னது செகண்ட் ஃப்ளாப்பா? செகண்டா எத்தனை ஃப்ளாப் கூட அவனுக்கு. டேய் எத்தனை ஓடிச்சு. துணி ஆவரேஜ். ஆனா இது ரொம்ப இதுவாயிடுச்சு. துணியோட இது இல்லடா அவர்ட்ட இதுக்கு வந்து துணி ஓடிச்சு. யுஎஸ்ல எல்லாம் 1 மில்லியன் துணி ஓடிச்சுடா. அதனாலதான் ப்ரோ ஆவரேஜ் சொல்றேன். அரிசனா அஜித் ஃபர்ஸ்ட் 1 மில்லியனே துணிவுதான். அப்ப ஓடிச்சு 1 மில்லியன் எல்லாம் எப்ப அடிக்கிறானுங்க எல்லாம். சரி இல்ல ஹரிஷ் ப்ரோ சூர்யாவே வச்சிருக்காங்க. இல்ல போறதுக்கு முன்னாடி அப்படியே ஜிபிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போடுங்க. வாழ்த்துக்களா? மனசு வருத்தத்துல இருக்கீங்க, வாழ்த்து கேக்குது. அத குரூப்ல சொல்றேன். சரி இல்ல நான் டிஎம் பண்ணிருக்கேன், அது சொல்லுங்க முடிச்சுக்கலாம் ஸ்பேஸ். இதுக்கு மேல போர் அடிக்குது. ஆமா விடு ஆமா போய் பாக்கட்டும், எல்லாரும் பார்த்து அவங்களா தம்பி சுந்தர இத மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு தைப்பூசமா தலைப்பூசமா? தலைப்பூசமா? தலைக்குதான் பூசுறோம், எல்லாம் பூசுங்க. நம்மளுக்குதான் பூசம். கொத்தடிமா போட்டிருக்கேன். இன்னைக்கு தைப்பூசம் இல்லடா தலைப்பூசண்டா. இல்ல எல்லாம் போட்டி ஏறான் அவன இருக்குது வேலை. எனக்கு தெரிஞ்ச அஜித் ஃபேன்ஸே திட்டி இருந்தாங்க பார்த்து, அதை நாங்க பாத்துக்கிறோம் மாதிரி. அவங்களும் ஒரு பக்கம் இல்ல அவங்களும் ஒரு பக்கம் ஊப்பிய வச்சு செஞ்சுட்டுதான் இருக்காங்க. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. அடுத்தது பாக்கணும். விக்னேஷ் சிவனாவது படம் பண்ணிருக்கலாம். டேய் உண்மையிலே அவனாவது பெட்டரா சத்தியமாடா. இது நானே அந்த ஏவாயிலிருந்து வர்றேன், இல்ல ஏவாயிலிருந்து வர்றதுக்கு பண்ணிட்டான்டா. எனக்கு நம்மளுக்கு தெரியல, நடுவுல இவரு கதை குடுக்குறான்றாங்க. அவர்கிட்ட இவர் என்ன கதை குடுத்துருப்பான்னு யாருக்கு தெரியும்? இல்ல ப்ரோ இல்ல எடுக்கிற இதுதானே இது, புரியுதா?
விக்னேஷ் சிவன் யாருன்னு எல்லைக்கேல சரிடா பாப்பீங்க. பாப்போம். ஓகேங்களா? Guys, அதான் இங்க பாருங்க, இங்க சொன்னது எல்லாமே என்னோட இதுதான். உங்களுக்கு படம் பிடிக்கலாம், யார் யாரெல்லாம் காசு கொடுத்து தியேட்டருக்கு போக முடியுமோ போய் தியேட்டருக்கு பார்த்துட்டு உங்களோட உண்மையான ரிவ்யூவை சொல்லுங்க. அவ்வளவுதான். இது அலெக்ஸ் அந்த இது பிரெஞ்சு படத்துல அதெல்லாம் முடியாது. லாஃபிங் சீன் இருக்கும்ல அண்ணன், அது மட்டும் கொஞ்சம் டிஎல்ல போட்டு விடுமாமே. இல்ல ஹரிஷ் ப்ரோ என்ன தெரியுமா, தேட்டருக்கு போ அதெல்லாம் முடியாது, வெத்தலை போட்டு எடு. டேய் நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ப்ரோ சொல்லுவோம். அப்ப பாருங்க ப்ரோ நீங்க அடி வாங்கினா டிச்சர் போடுங்க ப்ரோ, நாங்க எதுக்கு போடுங்க அடி வாங்க. மாமே விவேகமே தியேட்டர்ல போய் பார்த்தாச்சு. நாலாம் போல டேய், நாலாம் போல விவேகம் போல எந்த படமுமே போல, அதெல்லாம் இந்த இதுவும் போடலாம். சரி, வேதாளமோ விசுவாசமோ அச்சிடியே வந்திருக்கு பாக்குறியா? இல்ல வேண்டாம், புதுசா ஒண்ணு பொட்டி வந்திருக்கு, அதை மட்டும் அனுப்பு. கொஞ்சம் காலத்தாமதம். மதியானம் வந்துருண்டா, மதியானம். இதுக்கு மேல டலைய காப்பாலாம் பிரசாந்த் நீல் தான் வரணும் போல. எப்பாடே எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பு, லைக்காவை காப்பாத்த இவனை அமிச்சானுங்க பாத்தியா, அவனை அடிக்கணும்டா முதல்ல, இவனை காப்பாத்துறதுக்கு எந்த டைரக்டர் வந்தாலும் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் படம் நடிக்கணும். இவரு சொல்ற ஸ்கிரிப்ட்ல படம் நடிக்க. ஆனா இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஹரிஷ் ப்ரோ இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா தீரன் எடுத்தவன் கொண்டு வந்து என்ன பண்ணானுங்கன்னு தெரியும், தடம் எடுத்தவனை கொண்டு வந்து இப்பயும் என்ன பண்ணானுங்கன்னு தெரியும். இவர் ஓன் ஸ்கிரிப்ட் குடுக்குறாரு, அதான் பிரச்சனை. அவங்க ஸ்கிரிப்ட பண்ணவே விடுறாரு இல்ல, அதான் பிரச்சனை அஜித். அதுதான்டா டே, இல்ல இந்த படத்துக்காக தான் சூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணது இவர் பண்ணிட்டு. இது ஹரிசனே இப்போ நம்ம ஒன்னே முடிச்சலாம். இப்ப நம்ம ஷோ நடக்கும் போதெல்லாம் போலீஸ் கிட்ட மாட்டுறது, போலீஸ் இது பண்றது, அந்த மாதிரி எந்த ஒரு சினாரியோவும் பெருசா நடக்கிறது இல்ல. ஆனா இந்த இதுல மட்டும் ஒரு 10 வீடியோ வந்துருச்சு. போலீஸ் கிட்ட அடி வாங்குறது, போலீஸ் மிரட்டுறது, அந்த மாதிரி. அது அதான் பண்றாங்க தெரியல. இவனுங்களாலதான் 4 மணி ஷோ போச்சு. பால் பேக்கெட் லைட் பேக்கெட் ஒன்னும் திருடு போகல, சம்சா வடை அது ஒன்னும் திருடு போகல, மட்டும் ஓகே. ப்ரோ இந்த புலிகேஸ்ல வரும் பாத்தீங்களா, கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம், அந்த மாதிரி அவனுங்களுக்கு ஜிபி தான் கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் போல. அதையும் போச்சு, முடிஞ்சிச்சு. சரி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் போட்டு விடுமாமே அலெக்ஸ். சிரிக்கிறது ப்ரோ கேக்குதா நான் பேசுது? கேக்குது. அதான் இவங்களுக்கு ஜிபி தான் பிரம்மாஸ்திரம் இவங்களுக்கு ஆமேஸ்க்கு. அலெக்ஸ் இருக்கியா? இவன் ரேவந்தும் போயிருக்கான் தானே 9 மணி ஷோ. ஆமா 9 மணி ஷோ தான் போயிருக்கான். சத்தமே காணோம், சைலண்டா இருக்கானே, ஒரு ட்விட்டர் காணோம். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல ப்ளூ சட்டை நடுத்தரில் இழுத்து போட்டு அடிப்பான், நிறைய பேர் அடிப்பானுங்க, எல்லாம் பாப்போம். இதுக்கப்புறம் இதுவும் ஒண்ணும் இல்ல பேசுறது. ஹரிஷ் இல்ல அலெக்ஸ், நம்ம வேடிக்கை மட்டும் பாப்போம். இத போட்டு நீங்க ஏதாவது போட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம தலையில போய் எழுதிடுவாங்க. ப்ரோ முதல்ல இப்ப இல்ல அஜித்தை டார்கெட் பண்ணி அடிக்கணும்னா டைட்டில் வேற ஏதாவது வச்சிருப்போம், புரியுதா? சும்மா ஃபன்னு தான். ஏன்னா இப்ப இப்படி நடக்கும் யாரும் எதிர்பார்க்கலையே. அட்டாக் இல்ல ரொம்ப எல்லாம் கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாருங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். வேடிக்கை நம்ம பேர்ல எழுதிட்டு போயிருவாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அவனுங்க ஃபேன் பேஸ் இல்லடா, அவனுங்க ஃபேன் பேஸ்ல நெகட்டிவ் வருது, அதர் ஃபேன் பேஸ்ல நெகட்டிவ் வருது. ஆனா சூர்யா ஃபேன்லாம் முதுகு குத்துவானா எதிர்பார்க்கவே இல்லை. இல்லடா எனக்கு தெரிஞ்சு வலிமைக்கு கூட கொஞ்சம் பேர் மூத்தானுங்க. இதுக்கு என்னன்னே தெரியல, விவேகம் மாதிரி இது லைட்டா விவேகம் மாதிரிதான் அடிக்குது, விவேகம் மாதிரிதான் இருக்கு. இல்லடா படம் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தால் மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன்டா. என்ன இருந்தாலா போடாடே, அதெல்லாம் பரவாயில்லடா, இதுக்கு எவ்வளவு பரவாயில்ல இதெல்லாம். அதான் கடைசியில இல்ல அத பரவாயில்லன்னு சொல்லி இது ஒரு படம். சரி ஓகே முடிச்சிடலாம்.